உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏமன் எப்படி போனீங்க அதுலயும் சொல்லுங்க. ஆமா நான் சொல்றேன். செய்யும் தொழில் எல்லாம் ஜெயம் சேரும் தொழிலாக, உய்யும் வழி முந்தச் செய்யும் ஊக்கம் நிறைவாக, மெய்யே இனி வாழ்வில் நனி மேவி மேவி வளம் வளம் பூட்ட, பூட்ட ஐயா ஐயா கணபதியே கணபதியே உனதடியே உனதடியே பெருங்கதியே. கதியே. ஐயா கணபதியே பதியே உனதடியே உனதடியே பெருங்கதியே. கதியே. எல்லாருக்கும் நினைவிருக்கிற எல்லோருக்கும் பாட்டு. முதல்ல என்னுடைய வணக்கம். இப்போ ஏமனுக்கு போகிறதுல இருந்து நம்ம தொடங்குவோம். நான் தொலைபேசி துறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது டிசிஐஎல்னு சொல்லி டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்சி ஆஃப் இந்தியா லிமிடெட்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங். அதன் மூலமாக ஏமனுக்கு போக வேண்டிய அனுப்பினார்கள். அப்போது முதல்ல அதற்கு முன்னால் என்னை டெல்லியில் கொண்டு ஒரு 4-5 மாதம் வச்சுட்டாங்க. அப்போ டெல்லியில் இருந்தபோது ஒரு டிசம்பர் மாதம் டெல்லியில் இருக்கிற அந்த தமிழ்ச்சங்கம், அந்த தமிழ்ச்சங்கத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா பாக்கி இருக்கு. அது இருந்தால் தான் நாங்கள் கட்டடத்தை முடிக்க முடியும். எம்ஜிஆர்கிட்ட சொல்லிட்டோம், சுவாமி ஜெயந்தர்கிட்ட சொல்லிட்டோம், யாரும் கண்டுக்கல. அதனால நீங்கள் பேசுகிற போது தயவு செய்து எல்லாரும் டொனேஷன் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் அந்த மீட்டிங்க்கு போயிருந்த போது வந்திருந்தவங்க 20 பேர். இந்த 20 பேர்கிட்ட நீங்கள் டொனேஷன் கொடுன்னு சொல்லிட்டு நான் என்னத்தை பணத்தை அங்கே அவங்க கலெக்ட் பண்ண முடியும்? ஆனால் அந்த நேரத்தில் நான் கனகதாராவை தமிழில் மொழிபெயர்த்தேன். அமுதசுரபியில் வெளிவந்திருந்தது. உடனே அவர்கள்ட்ட சொன்னேன், நான் வேற எதையும் சொல்றது இல்லை, ஆண்டவன்ட்டு விட்டுடுவோம். இந்த கனகதாரா 21 ஸ்லோகங்களையும் நான் இங்கே சொல்கிறேன், ஏதாவது பலன் இருக்கும், நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் சென்னைக்கு வந்துட்டு திரும்ப டெல்லிக்கு போனேன். கரோல் பாக்கில் தங்கியிருந்தேன். அப்போது இவர் அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் கிருஷ்ணமூர்த்தின்னு ரூமுக்கு வந்தார். சார் நீங்கள் சொன்னீங்க நடந்துருதுன்னார். உடனே என்ன நடந்ததுன்னு, இங்கே இந்த மாளவிகா நகர்னு ஒன்று இருக்கு, அந்த நகரில் ஒரு பகுதியை மகாகவி பாரதி நகர்னு மாற்றுறாங்க. அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அந்த அங்கே ஒரு சிலையை நிறுவுறாங்க. அதை திறக்கிறது பிரைம் மினிஸ்டர் அந்த ராஜீவ்காந்தி பண்ணுறாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தங்க பேழையில் 5 லட்சம் ரூபா பணத்தை வச்சு தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட் கொடுக்குறாரு ராஜீவ்காந்தி மூலமாக அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே அந்த முதல்ல போன உடனே அந்த டெல்லிக்கு அந்த சொன்னது ஒரு வாழ்த்து பலித்து அங்கே அந்த அப்புறம் கட்டடம் கட்டிட்டாங்க. அது நடந்தது. உங்ககிட்ட நிறைய அப்ளிகேஷன் வரப்போகுது. சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் டெல்லிக்கு அங்கே போன உடனே நான் டிசிஎல் என்ன பண்ணாங்க, என்னை குவைத்துக்கு செலக்ட் பண்ணாங்க. குவைத்துக்கு தான் போகணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. காரணம் என்னன்னா, அங்கே நம்ம இங்கே கிடைக்கிற பணம் சம்பளத்தை இங்கேயே பேங்க்கில் போட்டுடுவாங்க. அங்கே டாலரில் கொடுப்பான். ஒரு நாளைக்கு $22 அந்த காலத்தில். அந்த டாலரை அப்படியே இந்தியாவுக்கு அனுப்பலாம். அதை தவிர வேற எந்த கண்ட்ரிக்கு போனாலும் டாலர் எல்லாம் இந்தியாவுக்கு அப்படியே அனுப்ப முடியாது. ஸோ குவைத்தில் எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வீசா கூட வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லீவில் மெட்ராஸுக்கு வந்துட்டு திரும்ப நான் அந்த அலுவலகத்துக்கு போனேன். போய் லிஃப்ட்டில் ஏறுற போது எனக்கு மேல் அதிகாரி யார் அந்த மாதிரி செலக்ட் பண்ணமோ அவர், ராமசாமி, ஐ ஹவ் ஸ்டாப்ட் யூ ஃப்ரம் கோயிங் டு குவைத்னார். உடனே நான் சொன்னேன், பெர்ஹாப்ஸ் I am not destined to go to Kuwait. You are only instrumental. You cannot stop me. சொல்லிட்டு லிஃப்ட்ல போயிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் எழுதினேன். என்ன கொடுப்பது அவள் அறிவாள், அதை எங்கு கொடுப்பது அவள் அறிவாள், அன்னதை எவ்விதம் எங்கு கொடுப்பதென்று அத்தனையும் அவள் தான் அறிவாள்னு. அதனால அவளுக்கு தெரியும் எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எங்க கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எழுதினேன். எழுதினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, என்ன ஏமனுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏமன்ல போனா ஏமன்ல இருந்து பணத்தை அனுப்ப முடியாது, அந்த ரியாலா அனுப்ப முடியாது, நான் அதை டாலரா அனுப்ப முடியாது. ரியால வேணா அனுப்பலாம், ஆனா டாலரை தான் இங்க அனுப்பணும், ரியால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை ரீகன்வெர்ட் பண்ணி அதுல கொஞ்சம் பணம் போகும், இந்த மாதிரி உள்ளது. ஆனா
ஏமன் எப்படின்னா, நாங்கள் போன இடம் சானான்னு கேபிட்டல். அது ஆமா. 8000 ஃபீட் ஹையில் இருக்கு. ஸோ அங்கே எந்த வீட்லேயும் ஃபேன் கிடையாது, அவ்வளோ குளிர். அரேபியாவில் ஒரு இடத்துல குளிராக இருக்குங்கிற ஒரு இடம்னா அந்த அந்த மாதிரி இடத்துல கொண்டு என்னை போய் அங்கே போய் அனுப்பிச்சாங்க அவங்க. ம். ஸோ அங்கே அண்ட் போய் தென் அனுப்பிச்சாங்க. ஸோ ஏமனுக்கு போய் சேர்ந்தேன். ஏமனுக்கு போய் சேர்ந்த உடனே அங்கே அந்த காலத்தில் எப்படின்னா, ஏமனில் தமிழ்ச்சங்கம் வச்சுருந்தாங்க. தமிழ்ச்சங்கம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ கேசட்ஸை வந்து வாங்கி கொண்டு வந்து அதை வாடகைக்கு கொடுத்து, இதுதான் இதுதான் தமிழ்ச்சங்கம் அந்த வேலை செஞ்சு அதான் கொண்டு வீடியோனா தமிழ் திரைப்படங்கள். தமிழ் திரைப்படம். திரைப்படங்கள் தான். தமிழ் ஓகே. திரைப்படங்களுடைய வீடியோ இங்கேருந்து வர்றவங்க எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ இந்த இந்த வீடியோ கேசட் தானே. ஆமா. ஸோ ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதை வாடகைக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு வந்து ஒவ்வொருத்தரும் பார்ப்பாங்க. இதுதான் வந்து அந்த காலத்தில் தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருந்த தொண்டு. ஆக்டிவிட்டி. ஸோ நான் சொன்னேன், இப்படி தொண்டு செஞ்சுட்டு இருந்து பிரயோஜனம் அதை செய்யுங்க. இது தவிர நம்ம வந்து தமிழ் நிகழ்ச்சிகள்லாம் அப்புறம் தமிழ்ச்சங்கம்னு வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதில் வந்து நம்ம தமிழ்ச்சங்கத்தில் வந்து மற்றவர்களை ஈர்க்க வேண்டும்னா நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அது என்னன்னா, குழந்தைகளை ஈர்க்கணும். குழந்தைகளுக்கு அங்கே வந்து திறமை இருக்கு. ஆனால் அந்த திறமையை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து எதுவும் செய்ய முடியல. அதை அவர்கள் திறமையை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அங்கே வந்து தமிழ்ச்சங்கத்தில் நம்ம ஈடுபாடு வச்சுட்டோம்னா ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் அந்த மாதிரி ஒரு ஏதாவது வாய்ப்பு வராதான்னு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே குழந்தை பாடல்கள் நிறைய எழுதியிருந்தேன். முதல்ல ஆக்சுவலி பாரதி கலைக்கழகத்தினுடைய முதல் பாடலே குழந்தை பாடல் தான். ஆமா, நிறைய உங்களுக்கு குழந்தை பாடல் கேட்டிருக்கேன். அது இது ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம் பாரதிய கலைக்கழகத்துல. குழந்தை பாடல், குழந்தைகள் குழந்தை பாடி பாடல்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். சந்தவசனத்திலே குழந்தை பாடல்கள் ஆமா. இது கவியரங்கெல்லாம் வச்சிருக்கேன். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே அந்த குழந்தைங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பாடல்களை சொல்லி, குழந்தை பாடல்கள் நான் அழவள்ளி மூலமாக நிறைய பண்ணியிருக்கேன். இங்கே என் குழந்தைன்னு ஒரு தரம், வேலை முடித்து களைப்புடனே மாலை வீடு திரும்பிடும் போதினிலே 4 பேராவது வீட்டின் முன்னே என்ற நல்வரவை எதிர்பார்த்து இருப்பார். எங்கள் விஜயை கடித்து விட்டான், எங்கள் ரவிமெட் துப்பி விட்டான் என்று ஏதோ குற்றங்கள் சொல்லிடுவார். சொல்லி முடித்திடும் முன்னமையே அங்கு சொன்ன குழந்தைகள் அத்தனையும் வல்லவன் சுந்தர் தலைமையிலே ரயில் வண்டி விளையாடி வந்துடுவார். சண்டைக்கு வந்தவர் சிரித்திடுவார், சுந்தர் சமத்தன சொல்லி விரைந்திடுவார். சண்டை சமாதானம் மாயையனும் நல்ல தத்துவம் காட்டுவான் என் குழந்தை. இந்த மாதிரி குழந்தை பாடல்கள் உடனே வந்து இந்த அழவள்ளி டால்ஸ்டாயுடைய பெஸ்ட் லைன்ஸ். அது டால்ஸ்டாயுடைய கருத்து. வார் அண்ட் பீஸ்லாம் அந்த ஒரிஜினல் நாவல்ல இதே தான் நடக்கும். சண்டை போட்டு இருப்பாங்க, திரும்பி பார்த்தா குழந்தைகள் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த குழந்தை எழுத்தாளர் யார் எவர்னு ஒரு புஸ்தகம் போட்டாங்க. அந்த புத்தகத்துல என் பெயரையும் அதுல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இவர் இளையவன் இருந்தார் இல்லையா அதுல? இளையவன் அவர் ரொம்ப பெரிய ஆள். அதுல குழந்தை அழவழைப்பாவோட துணை தலைவரா இருந்தார். துணை தலைவரா இருந்தார். சும்மா அந்த மாதிரி எல்லாம் நிறைய குழந்தை கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேன். அந்த குழந்தை கவிதைகள்லாம் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து நிகழ்ச்சி நடத்த உடனே என்ன அளவுக்கு அது போயிடுத்துன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரியால் டிக்கெட் வச்சு பாரதி விழா நடத்துவோம். ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷமும் அப்படித்தான் பாரதி விழாவில் அந்த இது நடத்துறது வழக்கம். பாரதி விழா அது ரொம்ப பிரமாதமா நடக்கும். தாஷிபான்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல். எவ்வளவு மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க அங்க தமிழர்கள்? தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபேமிலி இருந்திருப்பாங்க. ஓ. அந்த ஃபேமிலியில் உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்துருவாங்க. கடைசியில் நமக்கு இடம் இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு கூட்டம். மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ் நிகழ்ச்சிக்கு இடம் இல்லைங்கிறது நல்ல ரொம்ப. எங்க நிகழ்ச்சி அதான் வில்லுப்பாட்டுலாம் நடத்தினாங்க, பாரதி வில்லுப்பாட்டு. எங்க நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அம்பாசிடர் வந்துருவார். ஓ. அம்பாசிடர் வந்து உட்கார்ந்துட்டு அவர் போற போது சொன்னார், இப்படி ஒரு ஆள் வந்து ஏமல்ல இருக்காரு எனக்கு தெரியாம போச்சேனார் அவர். அந்த மாதிரி. ஆமா, அந்த சமயத்துல நான் தமிழ்ச்சங்கத்துல பிரசிடென்டா இருந்த போதுதான் இன்னொன்னு சொல்ல மறந்தனே. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் குவைத்துக்கு என்ன அனுப்பாம என்ன ஏமனுக்கு அனுப்பிச்சாங்க இல்லையா, குவைத்துக்கு வந்து அந்த ஆபீசர் அவருடைய சொந்தக்காரரா அனுப்பிச்சார். சதாம் ஹுசேன் என்ன பண்ணா, இந்த ஒரு வருஷத்துல 80s அந்த இதுல குவைத்தை அடிச்சு குவைத்தை பிடிச்ச உடனே குவைத்துக்கு போனவங்களெல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டு
அம்மானுக்கு நடந்து வந்து அங்கே இருந்து இந்திய கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் அனுப்பிச்சு, பிளேன் அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. நான் குவைத்துக்கு போயிருந்தேன்னா எனக்கு அந்த நிலைமை வந்திருக்கும். எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் ஏதோ நன்மைக்கு. அதாவது எது நமக்கு தீங்கு என்று நினைக்கிறோமோ அது தீங்காத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த நிச்சயமா தீங்கே நமக்கு நன்மையாக முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணம். ரொம்ப ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. உதாரணம் இது. அந்த மாதிரி ஆ. வந்து ஸோ ஏமனுக்கு நான் போனது. ஏமனில் வந்து அதான் சொன்னேன், அவ்வளவு குளிர், ஒன்றும் இது ஒன்றும் கிடையாது. அதுவும் நான் அங்கே போன உடனே கமர்ஷியல் செக்ஷனில் இருந்தேன். எனக்குன்னு ஒரு கார், நிசான் பெட்ரோல். அடேங்கப்பா. ஆ. ஆமாம், 4000 சிசி, ஃபோர் வீல் டிரைவ். கவிஞருக்கு இலந்தை கவிஞருக்கு தேர்னா கொடுத்துருக்கணும். தேருக்கு பதிலா கார் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதை தனி ஆனா ரூம். நீங்க எப்படி சொல்லலாம், ஏமாற்றாத ஏமன். ஏன்னா ஆமாம், ஏமன்ல போய் அப்புறம் ஏமன்ல வந்து நூல் அங்கேருந்து வெளியிட்டல அதை பத்தி செய்தி ந- 10 நிறைய பயண நிறைய கட்டுரை. நிறைய நிறைய வழி. நூல் அங்கே வந்து அங்கே இருக்கிற போது நூல் வெளியிடலை நான். இல்ல ஏமன் பற்றிய கட்டுரை. ஏமன் பற்று கட்டுரைகள்லாம் எழுதினேன் அங்கே. அவங்க ஏமன் பத்திரிகையிலேயே எழுதினேன், ஓ. இங்கிலீஷ். ஏமன்ல வந்த பத்திரிகையில, அவங்க ம். பத்திரிகையிலேயே ஏமன் இன் எமினிஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போயம் ஓ. இங்கிலீஷ்ல, அதெல்லாம் நல்ல வரப்பு வந்திருந்தது. அப்போதான் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் அங்கே இருந்து என்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுவேன். அதுதான் இம்பார்ட்டன்ட். கடிதம் போன முறை என்ன நண்பர்களை சொன்னேன் உங்களுக்கு. பானுமதி ராமசாமி அவர்களுக்கு அன்பு ராமசாமி எழுதிய கடிதங்கள் அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ கடிதம், ஒவ்வொன்றுக்கும் கடிதம் அவங்களுக்கு எழுதுவேன். ஒரு முறை என்ன ஆயிப்போச்சு, ஏதோ என்னுடைய மனைவி வந்து பத்திரிகை பார்த்துருப்பா போல் இருக்கு. அதுல அவளுக்கு இந்த ராசி பலன்லாம் பார்க்கறதுல ரொம்ப ஈடுபாடு. அதனால என்ன ஆச்சு, அந்த ராசி பலன்ல என்ன பண்ணிட்டான், என்னுடைய ராசிக்கு இவருக்கு வயசு 40 வயசுக்கு மேல இருந்தா சபல புத்தி வரும், ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. சபாஷ். என்ன ஜோசியர் இதை சொல்லித்தான் பிழைக்கிறாங்க சார். ஐயோ. ஆ. உடனே என் மனைவி எனக்கு கடிதாசி எழுதியிருந்தான். இந்த மாதிரி ம். உங்களுக்கு வந்து இது ராசி பலன்ல இந்த மாதிரி போட்டிருக்கு, சபல புத்தி வருமா, அது இப்ப வேற தனியா வேற இருக்கீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. அதான் உங்க உடனே மேல இந்த தப்பு இல்ல, ராசி மேல தப்பு. அப்படியே சபல ராசி புத்திக்குது. பலன். உடனே அவளுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். பத்திரிகை பலன் பார்த்து சொன்னதெல்லாம் பலிக்கும் என எதிர்பார்த்தல் மடமை. இங்கே இத்தரையில் இர்ராசி பிறந்தார்க்கெல்லாம் இப்படியே ஆகிடுமா. நானும் பத்திரமாய் இருக்கின்றேன், கவலை வேண்டாம், பாறையினை நத்தைகளா பிளக்கக்கூடும். சபாஷ் சபாஷ், அருமை அருமை. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பாறைகளை நத்தைகளால். பாறையினை நத்தைகளா பிளக்கக்கூடும். தேக்கின் உத்தரம் போல் இருக்கின்றேன், உழுக்க மாட்டேன். இந்த உழுக்கிறது, உளுத்து தேக்கின் போக உத்தர மாட்டேன். தேக்கின் உத்தரம் போல் இருக்கின்றேன், உழுக்க உழுக்க மாட்டேன், மாட்டேன். மேலும் நான் இளைஞன் இல்லைன்னு எழுதினேன். உடனே இந்த கடிதம் போன உடனே மனசு உங்களுக்கு சமாதானமாச்சு. இந்த மாதிரி நிறைய கடிதங்கள் நான் ஏமாந்து எழுதுனதுல என்னன்னா, என் மனைவிக்கு எழுதுறதுல தமிழ் இலக்கியத்திலேயே அது வரைக்கும் யாரும் எழுதாத ஒன்று. தூது இலக்கியத்தில் எத்தனையோ தூது இருக்கு, காகத்தை தூட்டு பணத்தை தூது விடுறது. அதுன்னு நான் வந்து ஒலிநாடாவை தூது விட்டேன். ஓ. கேசட் விடு தூது, அது ரொம்ப சில இலக்கியெல்லாம் கூட அதை எடுத்து தனியாக போட்டிருக்காங்க. கேசட் விடு தமிழ் தமிழ் வீடு தூதல் ஆரம்பிச்சு இப்ப மூக்குப்பொடி வெத்தலையில கூட தூது இருக்கு அந்த காலத்துல, உங்களுக்கு நிறைய தெரியுமே. இருக்கு. பணம் கொடுத்துவது, அதை பட் கொடுத்துவது. இது வந்து ஒலிநாடா நான் கேட்டது இல்ல. ஒலிநாடா நீங்க தான் முதல் ஒலிநாடா இல்லை, இது வரைக்கும் வரல. ஐயோ. நான் எழுதுனது தான் கேசட் விடுத்துவதுன்னு சொல்லிட்டு, இந்திய நாட்டு எலுமிச்சை வண்ணம்னு எழுதியிருப்பா. அவருடைய நிறத்தெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமானா எப்படா இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எப்படி போறது, என்ன பண்றது, எப்படி பார்க்கறது என்பதை பற்றி எல்லாம் சொல்லி, அது அது மாதிரி வந்து இந்த ஒலிநாடா இந்த இந்த விடுத்துவதுன்னு சயின்ஸ் சொல்லிட்டு. சொல்லும்போது சார், அது மாதிரி இந்த ஒலிநாடா சொல்லும்போது இது மாதிரி தொலைபேசி கூட பத்தி நிறைய எழுதியிருக்கேன். நீங்க உங்களுடைய துறையை பத்தி கூட நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். தொலைபேசி தொலைபேசி. வில்லுப்பாட்டு எழுதியிருக்கேன். ஆ. தொலைபேசி வில்லுப்பாட்டு எழுதியிருக்கேன். தொலைபேசி அப்புறம் இந்த இது இது பண்ணது. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி வந்து மாவோடு வந்து ஊறுகாய் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, அது கொஞ்சம் கூட சிந்தாம அப்படியே வந்திருந்தது. உடனே அதுக்கு வந்து ஒரு 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 பாட்டு எழுதியிருந்தேன். என்ன சொல்லி உடனே மகிழ்ச்சியில கவிஞருக்கு உடனே மாவோட பார்த்து கீர்த்தனை கவிதை வந்துருமே. கீர்த்தனை. என்ன சொல்லி புகழ்வேன் அன்பே உன் இனிமை நிறைந்த மாவோடு ஊறுகாயை என்ன சொல்லி புகழ்வேன். ம். கண்ணலென்று அதை சொன்னால்
கண்ணலில் கசப்பில்லை, இதுல லைட்டா ஒரு correct. கசப்பு இருக்கும். இப்படி எல்லாம் போகும். மலைத்தேனோ அதுதான் எல்லாம் போட்டு எழுதி ஒரு கீர்த்தனை அந்த மாதிரி எழுதி அனுப்பிச்சேன். அப்புறம் மாமுட வகாத்தியம் சொல்லிட்டு எழுதி அனுப்பிச்சேன். இன்னும் எப்படியோ இந்த மாதிரி ஒரு கடித இலக்கிய எழுதி கடிதங்கள் நிறைய எழுதி அனுப்பிச்சேன். இந்த கடிதத்தெல்லாம் தொகுத்து ஆரம்பத்திலேருந்து நான் எழுதுகிற கடிதத்தெல்லாம் தொகுத்து என்னுடைய மனைவி வைத்திருந்தா. அவள் இறந்து போன போது நாங்கள் பார்த்தா 100 கடிதம் வந்து அப்படியே இருந்தது. அதைத்தான் அந்த 100 கடிதத்தின் தொகுத்து நான் வந்து கணங்களை Correct. நிறுத்திய கடிதங்கள் என்று புஸ்தகமாக போட்டேன். அது வந்து ரொம்ப அதான் இந்த மாதிரி மனைவிக்கு எழுதிய கடிதங்களை வந்து இப்போ யாரும் கவிதை கடிதங்களை தொகுத்து போடல. ஆனால் மனைவிக்கு கடிதங்களை தொகுத்து போட்டிருக்காங்க. புதுமை பித்தன்லேருந்து ஆரம்பம். புதுமை பித்தன் பண்ணிருக்காரு ஆமா, சாமிநாத சர்மா. மனைவிக்கு கடிதங்கள் உரைநடையில. ஆனா கவிதையில வந்து கடிதங்கள் வந்து யாரும் தொகுத்து போடல. இந்த நூல் தான் முதல் முதல் நூல். ஸோ இந்த மாதிரி ஏமல்ல வந்து மனைவிக்கு எழுதுனது அங்க இதாக இருந்தது. ஸோ தமிழ்ச் சங்கத்துல வந்து அந்த நேரத்தில் அந்த இது யுத்தம் நடந்துன்றதுனால, அதாவது சதாம் ஹுசேனுக்கும் குவைத்துக்கும் யுத்தம் நடந்துன்றதுனால தமிழ்ச்சங்க தலைவராக நான் இருந்த காரணத்தில் எனக்கு இன்னொரு சுமையும் வந்தது. அதாவது அங்கே ஏமல்ல இருக்கக்கூடிய தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு இது. அதற்காக அம்பாசடர் அவங்களெல்லாம் பண்ணி ரஷ்ய தூதரகத்துக்கு பேசி ஒரு கப்பலையே தயார் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். எந்த நேரத்தில் வேணும்னாலும் அனுப்புறதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே 640 ரியால் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெளியில் மீட்டு போகிறதுன்னா ஒன்றும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம வந்து அந்த கப்பலில் போயிட்டு இந்தியாவுக்கு போடலான்னு. அந்த மாதிரி சில தொண்டுகள் எல்லாம் கூட அந்த நேரத்தில் தமிழ்ச்சங்க Great தலைவராக experience. நான் அங்கே ஏமல்ல செய்தது உண்டு. வித்தியாசமான அனுபவங்கள். அங்கிருந்து பாம்பே வந்துடல அங்கேருந்து இல்லை இல்லை இல்லை, அங்கேருந்து ஏமன்லேருந்து பாம்பே ஆறு அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதை சொல்லிட்டு போயிடுறேன். அதோட கூட முடிச்சிடலாம். கேளுங்க, ஏன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சி. அங்கே ஏமல்ல இருந்தபோது என் கூட இந்த டிசியில் ஒர்க் பண்ணவங்கலாம் நிறைய வட இந்தியர்கள். அங்கே எப்படின்னா வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறவங்கள சவுத் இண்டியன்ஸை வந்து அங்கே அந்த நாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சின்சியராக வேலை செய்வாங்க, அதனால பிடிக்கும். ஆனால் அந்த வட இந்தியர்களுக்கு இந்த தென்னிந்தியரை பிடிக்காது. ஸோ நல்ல அவங்களுக்கு பேர் வாங்கிடுவான். ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணான்னா, அதை நான் விவரமாக சொல்ல விரும்பலை, சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு செய்யாத ஒரு வேலையை செஞ்சதாக அங்கே இருக்கிற டைரக்டர் ஜெனரல்கிட்ட சொல்லிவிட்டு சொன்ன உடனே யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான், கோசலான்னு ஒருத்தன். அப்போது வந்து டைரக்டர் ஜெனரல் கூட இதில் இருந்து இங்கே சிஇஓ வந்திருந்தார் டெல்லியிலேருந்து. அது இது மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ அவர் வந்திருந்தார். அப்போது அந்த டிஜி சொன்னார், இந்த மாதிரி உங்கள் இதில் ராமசாமின்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. He should not be available in the Yemen within 24 hours. He should go out of Yemen. You send him out அப்படின்ட்டார். ஏமனை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருங்க. சாமான்கள் கூட நம்ம வந்து பின்னால் எதிலையாவது அனுப்பிச்சிக்கலாம். ஒரு சாமான் எடுத்துகிட்டு போக மாட்டோம்னா இங்கேயே இன்னும் 24 மணிக்கு அப்புறம் நான் அவரை வந்து ஏமல்ல பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். உடனே என்னுடைய ஆஃபீஸ் எனக்கு நேரடியாக இருக்கிறது 2 பேர், இந்த ஒரு இந்தியன் ஆஃபீஸர், ஒன்று எமினி ஆஃபீஸர். இந்தியன் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், என்ன தப்பு நான் பண்ணேன், ஏன் எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, சிஓ வந்து உங்களை அனுப்ப சொல்லிட்டார், நான் அனுப்பு, அவ்வளோதான், எனக்கு அதெல்லாம் தெரியாதா, சிஓவிட்ட நான் இதெல்லாம் கேட்க முடியாதுன்ட்டார். நோ ப்ரையர் நோட்டீஸ் டு யூ, நோ ஒண்ணுமே ப்ரையர் நோட்டீஸ். கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதுவும் அந்த நார்த் இந்தியன் பிஆர்ஓக்கு ரொம்ப சந்தோஷம், உடனே டிக்கெட் வாங்கி வச்சுட்டான். இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு ஆமா டிக்கெட் வாங்கி வச்சுட்டான். அப்போ என்ன ஆச்சு, இதை நான் வந்து என்னுடைய மனைவிக்கு ரிங் பண்ணி சொன்னேன், நான் வந்து இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ நான் வரேன் சொல்லிட்டு என்ன காரணம்னு சொன்னேன். அவ சொன்னா, நீங்க இந்தியாவுக்கு வர்றது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா ஒரு கெட்ட பேரோட வரக்கூடாது, நீங்க அங்கதான் இருக்கணும், கெட்ட பேரோட வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்க கவிஞர் தானே, அவ சொல்றா, நீங்க கவிஞர் தானே, துர்க்கேசத்தர் சொல்லியிருக்கார், அவருக்கு இப்போ அஷ்டம திசை நடக்கிறது, ஏதாவது இடைஞ்சல் வருமா, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுன்னு சொன்னார். இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் என்கிட்ட சொன்னார், இப்போ இடைஞ்சல் வந்திருக்கு, அதனால நீங்க ஒன்று செய்யுங்க, சனி பகவான் மேல ஒரு பாட்டு எழுதுங்க.
சரியா போடும் அப்படின்னு சொன்னான். உடனே சனி பகவான் அருளாலே சங்கடங்கள் தீரும், சத்துருக்கள் பயமொடுங்கும், சந்தோஷம் பொங்கும், இனி எமக்கு துயரேதும் இல்லாமல் காப்பான், எல்லோருக்கும் சமநீதி வழங்குகிற தேவன், கனிவுடனே மனமிறங்கி காத்தருள வேண்டும், கஷ்டங்கள் போக்கி ஒளி பூத்தருள வேண்டும், இனியவனே சனிதேவா எமை காக்க வாவா, இன்பங்கள் பொங்கிடவே நின் அருளை தாதா. சபாஸ் சபாஸ், எப்போ வேணா படிக்கலாம் சார், இது அருமையான கவிதை. உடனே ஆ, இந்த பாட்டை எழுதினேன். இந்த பாட்டை இப்போ நிறைய பேர் நிறைய வீடுகளில் படிக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு, அப்புறம் சொல்லி ரொம்ப எளிமையா இருக்கு. சனி பகவானுடைய கருணை வேணும் சார் எல்லாருக்கும். ஆமா. வந்தாருன்னா உடனே அப்படி 1000 எழுதிட்டேன். வருஷம் இருந்துருவாரு. அப்போ இதை நான் எழுதி முடிச்சுட்டு சொன்னேன். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, என்னுடைய இது எமினி ஆஃபீஸர் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். என்ன ராமசாமி உங்களை அனுப்பி சொல்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்னேன். உடனே சரி, இன்னைக்கு எனக்கு வந்து டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு அவர், அந்த டிஜி. நான் அவர்கிட்ட போகிறேன், அவர்கிட்ட போய் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போன உடனே அந்த டிஜி சொன்ன உடனே, இல்லை இது ராமசாமி செஞ்ச தப்பே கிடையாது, நான் சொல்லித்தான் செஞ்சது அவர் சொல்லிட்டார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ராமசாமியை வந்து ஏமனை விட்டு வெளியில் இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அத்தனை பேரையும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருங்க. ஆனால் வேலையில் த பெஸ்ட் ராமசாமி தான். அவர் வேலை செய்கிறதுல தான் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குது, லாபம்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி சொன்ன உடனே அந்த டிஜி வருத்தப்பட்டு, உடனே வேண்டாம் வர உனக்கு எங்கள் இவர்கிட்ட சொல்ல, சிஇஓட்ட சொல்ல, சிஇஓவும் சரி சரி அனுப்ப வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது பட் வந்து டில் தென் என்ன என்ன காரணங்கிறது அப்பவும் தெரியாது. எனக்கு தெரியும், அப்புறம் தெரியும். ஓ, எனக்கு தெரியுமா, நான் பண்ணலை. somebody else என்ன பண்ணா, அந்த டிஜியுடைய ஆளுக்கு, சொந்தக்காரனுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்னா ஒரு 110 மீட்டர் கேபிள் போட்டால் முடிஞ்சிடும்னு அவன் சொல்லிவிட்டான். சொல்கிறப்ப அவன் என்ன சொல்லிட்டான், முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ராமசாமி சொன்னார்னு சொல்லிட்டான். ஓ, அவனும் 110 மீட்டர் கேபிள் போட்டுட்டு திரும்ப அந்த ஆளை என்கிட்ட அனுப்பிச்சான், அவனுக்கு வேண்டிய ஆளை. நான் இப்பவும் கொடுக்க முடியாதுன்ட்டேன் நான். ஏன்னா வேண்டியது வந்து பிரைமரி கேபிள், நீ போட்டுக்கிறது 110 டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள், இதெல்லாம் நடக்காத வேலை நடக்காது. ஓ, ஐ சி, டெக்னிக்கல் சைடு. ஆமாம், டெக்னிக்கல் வந்து எழுதி கொடுத்துட்டேன். அதனால தான் அப்போ நான் அப்போ ஏன் முதல்ல முடியும்னு சொன்னாங்கிறது தான் அவனுடைய கண்டென்ட். ஓ, நான் முடியும்னு சொல்லவே இல்லை. அப்பவும் அதுலயே வந்து முடியாதுன்னு தான் எழுதியிருக்கேன் அந்த வர்க்காவில். வர்க்கான்னு இல்ல சார், பேர். இல்ல ஆனாலும் எவ்வளவு கொடுமை சார், இது தப்பு நடக்கிறதே சகஜம். அதோட 24 மணி நேரத்துல வெளியில போகும் சொன்னதுக்கு நீங்க சனி பகவானை வச்சு 24 மணி நேரத்துல அதை அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அங்கதான் இலந்தை நிக்கிறாரு. கவிதை நிக்கிறது, இலந்தையோட கவிதை, ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சனி சொல்லுங்க, மேல சொல்லுங்க. பகவானுடைய அருள், ஆமா. அது வாஸ்தவம் அது. ஸோ அதுக்கப்புறம் 5 வருஷம் ஏமல்ல இருந்தேன். ஏமல்ல இருந்தபோது ஐ வாஸ் தேர் லைக் எ கிங். எனக்குன்னு தனி கார், எனக்குன்னு தனி அறை, தனி கிச்சன் சமையலுக்கு, அப்புறம் வந்து சிலிண்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து யாரும் என்கிட்ட அப்ரோச்சே பண்ணல. ஏன்னா இந்த ஆள் ஏற்கனவே வந்து இதுக்கு பண்ணி நல்லா பேர் வாங்கிவிட்டான், இன்னும் இவன்ட்ட விளையாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐ வாஸ் தேர் லைக் எ கிங். ஏமல் 5 வருஷம். எக்ஸலன்ட். ஆமாம், இருந்துட்டு இங்கே மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு சொல்லிவிட்டு கேட்டேன். உடனே என் ஒய்ஃப் போய் துர்க்கை சித்தர் தெரியுமா உங்களுக்கு? ஆமா ஆமா, துர்க்கை சித்தர்கிட்ட போய் கேட்டிருக்கா. கரெக்ட். ஆமாம், இந்த மாதிரி எங்கள் ஆத்துக்காரரை வந்து மெட்ராஸுக்கு போட சொல்லுங்க, அவர் வந்து வெளிநாட்டில் எல்லாம் நிறைய நாள் இருந்து விட்டாரு அப்படின்னு. அவர் எம்மா, அவர் பம்பாய்க்கு போட்டாச்சுமா அப்படின்ட்டார். உள்நாடு. அவர் பம்பாய்க்கு போட்டாச்சுமா அப்படின்ட்டா. என் ஒய்ஃபு இந்த மாதிரி துர்க்கை சித்தர் சொல்லிட்டாருன்ன உடனே நான் வந்து எங்கள் மெட்ராஸ் டெலிஃபோன்ஸ் ஆஃபீஸு, டெல்லி ஆஃபீஸு, அங்கங்கெல்லாம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் பேசி இது பண்ணேன். ஸோ எங்கள் மெட்ராஸ் டெலிஃபோன்ஸ்லேருந்து ராமசாமி வேணும், ஏன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கெட்டிக்காரர் அவர், அதனால் மெட்ராஸ் டெலிஃபோன்ஸுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு எங்கள் ஜிஎம்லாம் அவங்க ஒத்துக்கொண்டாங்க. டெல்லியில் ஒத்துக்கொண்டு ஆர்டருக்கும் தயார் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஏமல்லேருந்து ரிலீவ் ஆகி டெல்லிக்கு போனேன். டெல்லிக்கு போய் அங்கே போய் இந்த ஆர்டரை வாங்குறதுக்காக போனேன். அங்கே வேணுகோபால்னு ஒரு அட்வைசர், தமிழன். அவர் என்ன பண்ணார், அவர் வெளிநாட்டுக்கு போகணும்னு அப்ளை பண்ணியிருந்தார். அவருக்கு ரிஜெக்ட் ஆகி போச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அந்த வேகன்சி வாஸ் நாட் தேர். அவர் வேகன்சி வரல. இல்லை, அவருக்கு அது ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. ஓ,
அவர் அட்வைசர், பெரிய போஸ்ட், ரொம்ப பெரிய போஸ்ட். அவர் தான் இந்த மாதிரி எல்லாரையும் வெளியிடங்களுக்கெல்லாம் போஸ்டிங் பண்ண வேண்டிய வேலை உள்ளவர் அவர். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, யாரெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கள அவங்க இடத்துக்கு போஸ்டிங் பண்ணியிருக்கோம்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணு. வெவ்வேறு இடத்துக்கு போகணும், சொந்த அவங்கள இடத்துக்கு, நாட் வந்து டு த நேட்டிவ் பிளேஸ். ஆமாம், நேட்டிவ் பிளேஸுக்கு போகக்கூடாது, டென்யூர் ஸ்டேஷன்ஸுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய போஸ்டிங்கை பாம்பேக்கு மாற்றிட்டான். துர்கேஜி சொன்ன மாதிரியே என்னுடைய போஸ்டிங் வந்து பாம்பேக்கு மாற்றிட்டு பாம்பேக்கு போங்கன்னு அனுப்பிச்சுட்டாங்க. நான் வந்து சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் பாம்பே சென்னைக்கு வந்து துர்கை சித்தரை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு பாம்பேயில் போஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஓ, அவர்கிட்ட சொல்லிட்டு பார்த்தல அப்புறம் அவரை. ஆமாம், அவர் சொன்னார் உங்கள் மேலே எனக்கு கோபம் அப்படின்னார். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தைப்படியும் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய நிலையப்படியும் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது, இருந்தால் பெரிய அசம்பாவிதம் நடக்கும். அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி பாம்பேக்கு போடுறதுக்கு வேண்டிட்டேன். உங்களுக்கு பாம்பே கிடைச்சது, அதை மாற்றினீங்க. அந்த மாற்றுறதை திரும்ப மாற்றுறதுக்கு என்ன கஷ்டப்பட வச்சுட்டீங்க நீங்கள். நான் தான் திரும்பவும் அந்த ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு பாம்பேயில் போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். நான் சொல்கிற வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு டென்யூர் ஸ்டேஷன் 2 வருஷத்தில் திரும்ப வர முடியுங்க. நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து திரும்ப வரக்கூடாது. நான் எப்போ சொல்லுவேன் இதுக்கு மேலே தான் வரலான்னு, அதுக்கு முன்னால் வந்தீங்கன்னா நிச்சயமாக அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் நம்ப முடியாது. அப்படி இல்ல இல்ல, இட்ஸ் தேர் சார். சனி பகவான் மேல பாட்டு எழுதி அந்த வேலையை காப்பாத்தின நம்புறதுன்னா இந்த உபாதை இருக்குங்கிறது கூட நம்பலாமே. அதான் நம்பிக்கைங்கிறது அதுதானே. பட் இட்ஸ் அ ஃபேக்ட். நீங்க பாம்பேல இருந்தல 5 வருஷம் இருந்தல பாம்பேல. பாம்பேல 5 வருஷம் இருந்தேன். 5 வருஷம் 2 பாம்பே தமிழ் வருஷத்துல நான் சங்கம். வந்திருக்க முடியும், ஆனா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவர். அது ஒரு ஒரு இதுதானே. பாம்பே தமிழ் சங்கத்துல யூ பிகம் பாப்புலர். வெரி பாம்பே தமிழ் பாப்புலர். சங்கம், ஆமா பாம்பே அது அங்க சொல்லுங்க. பாம்பே தமிழ் சங்கத்துல எப்படி எல்லாம் இருந்துச்சு சொல்லுங்க. இங்க பாம்பே பாம்பே தமிழ் சங்கம் பத்தி பாம்பேக்கு சொல்லுங்க. போன உடனே பாம்பேக்கு போன உடனே அங்க வந்து ரா பத்மநாபன் ஒருத்தர் இருந்தார். பாரதி அன்பன் சார். பகவத்கீதை, நாராயணியம் இதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர். அவர் வந்து டெலிஃபோன் வேலை செய்யலேன்னு என் கூட முதல்ல சண்டை போட்டார். சண்டை ஓ, போட்டது வந்து ரொம்ப நல்லதாகி போச்சு. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஆகி போச்சு. அவ்வளவு சண்டையில் ஆரம்பித்து ரொம்ப ஒரு நட்பாக மாறினது அவர். ஸோ அவர் வந்து ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருந்த போது அவர் சொன்னார், சங்கு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? சுதந்திர சங்கு பாரதி பத்திரிகை, பாரதியாருடைய ஊழிக்கூத்தெல்லாம். பாரதியாருடைய இது பாரதியார் பத்தி முதல் புக்கு பப்ளிஷ் பண்றாரு அவர். ஏழியர் புக் இட்ஸ் அவைலபிள் நவ் ஆன். சங்கு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜெயதேவருடைய அஷ்டபதி 24 அஷ்டபதியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அந்த காப்பியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண அந்த தமிழ் என்கிட்ட கொடுத்துருக்கார். ஆனால் ஒரு கண்டிஷனோட கொடுத்துருக்கார். என்ன கண்டிஷன்னா, இந்த புஸ்தகத்தை நீங்கள் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு, ஏன்னா இது ரொம்ப சிருங்காரமயமாக இருக்கக்கூடிய காவியம், இதை வந்து நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கார். நான் வந்து அந்த புஸ்தகத்தை உங்ககிட்ட தரேன், நீங்கள் படிக்கலாம், அவ்வளோதான். வேற எதுக்காகவும் நீங்கள் வந்து அதை பண்ணக்கூடாது, ஆனால் அதை நீங்கள் மொழிபெயர்க்கணும்னார் அவர். உடனே நான் சொன்னேன், எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் கொஞ்சம் தெரியுமே தவிர அதிகமாகலாம் ஒன்றும் தெரியாது. 2வது வந்து பாட தெரியாது. நான் நார்மலாக இப்போ மொழிபெயர்த்தேன்னா அதே சந்தத்தில் தான் பண்ணுவேன். அதனால் அந்த சந்தம் என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு யாராவது பாடி காட்டினா என்னால் பண்ண முடியும்னா நான் பாடி காட்டுறேன்னார் அவர். முதல்ல பாடி காட்டுறேன் சான்ஸ்கிரிட் அதை இருக்கிறத, மொழிபெயர்த்துங்க, மொழிபெயர்த்து அந்த உங்கள் தமிழை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் திரும்பவும் பாடி காட்டுறேன், ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்ப்போம். சான்ஸ்கிரிட்டும் தமிழும் ஒன்றா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். பார்த்தா நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பண்ண தொடர்ந்து 24 24 பண்ணிட்டாரு. 24 பண்ணிட்டேன். 24 மாத்திரம் இல்லை, அதில் முன்னுக்கு பின்னுக்கு விருத்தங்கள்லாம் வரும். அது பெரிய கதை, அது இப்போ வேண்டாம், ஏன்னா அது வந்து சொல்லிட்டு இருந்தா நேரம் எங்கே போயிடும். அந்த இதுவும் பண்ணேன். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 24 பண்ணிட்டு ஒரு இதில் இந்த கிழக்கு பதிப்பகத்தில் வரம்னு ஒரு பிரிவு வச்சுருந்தாங்க. வரம்னு ஒரு பதிப்பு இது பிரிவு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு நீங்க அதுக்கு உரையே எழுதிட்டாங்க,
அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அது ஒரே மாத்திரம் போடுறேன்னா, கவிதை போட மாட்டேன்ட்டாங்க. இல்ல இல்ல அதாவது அந்த 24 பாடல் சமஸ்கிருதத்துல இருக்கிறதுக்கு உரை எழுதணும். உரை இல்ல இல்ல அவ சமஸ்கிருதத்திலே பண்ணுவாங்களே, உங்க தமிழ் போடவே தமிழ் மாட்டேங்க. சம்ஸ்கிருதத்துலையும் கிடையாது, தமிழ்லையும் ஓ, கிடையாது. தமிழ்ல ஐ வந்து சி. தான் உரையை எழுதி கொடுக்கணும். வெறும் ஓ. உரையை மட்டும்தான் போடுவாங்க அவங்க. ம். உடனே நான் என்ன சொன்னேன், சரின்னு உட்காந்து, அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு சிகிச்சைக்காக திருப்புணித்துறைக்கு போயிருந்தேன். அங்கே உட்காந்துட்டு இதை எழுதிட்டு இருந்தேன். எழுதினா 6வது சாப்டர்ல பார்த்தா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது சிருங்காரம். ம். உடனே சரி இது வேண்டாம், ஸ்டாப் பண்ணான்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது உரையை எழுதவே வேண்டாம், மேற்கொண்டுமா நம்ம தொடர வேண்டாம் அப்படின்னு. அப்போ என் மனைவியும் கூட அங்கே இருந்தா. நீங்கள் அதை செய்யாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் கெட்டு போடும்ட்டா. அப்போ அன்னைக்கு ஈவினிங் அந்த மருத்துவமனையை நடத்துகிறவர், அவர் பேர் யோகிதாசன் பேர். அவர் வந்து அவரும் ஒரு பெரிய சித்தர் மாதிரி அவர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது சார், சத்சங்கம், அதில் இன்னைக்கு வந்து கலந்துங்கன்னு எனக்கு கூப்பிட்டார். அங்கே போனால் இதே சப்ஜெக்ட் ராசலீலைங்கிறத பற்றி பேசுகிறார் அவர். பேசிட்டு இந்த மாதிரி கீத கோவிந்தத்தெல்லாம் வந்து யாரும் தப்பாக சொல்லுவாங்க, சிருங்காரம் இருக்குது அது இதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் பேசுறது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அவர். அன்னைக்கு காலையில் தான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நிறுத்திருந்தேன். அவர் யாரு பேசினவர் யாரு அப்படி அங்க? பேசுறவருக்கு இந்த டாக்டரே, அவர் வந்து ஒரு ஓ, ஐ பெரிய சி. ஆளு. ஐ சி. அவருக்கு நான் அந்த ஓகே. மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றதே தெரியாது அவருக்கு. அவர் ஆஹா. அப்படி பேசிட்டார். ஓ. உடனே அதை கூட்டு முடிஞ்ச உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி காலையில தான் நான் சொன்னேன் சார், எனக்கு வந்து இதை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நிறுத்திவிட்டேன், இந்த மாதிரி சிருங்காரமா இருக்குன்னு சொல்லிவிட்டு. உடனே அவர் சொன்னார், சார் சகுன பிரசனம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்டார். நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்போம் மனசுல, அதை எவனா வழிப்போக்கம் போறவன் ஏதாவது அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவோம். ஆன்சர் சொல்லிட்டு போவோம். அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போவோம். அதுக்கு இதுக்குன்னு சம்பந்தம் இருக்காது. பட் இட் கிவ்ஸ் யூ க்ளூ என்ன இட் கிவ்ஸ் யூ பண்ணணுங்கிறதுக்கு. க்ளூ. இப்போ நீங்க கரெக்ட். அந்த மாதிரி காலையில ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு பாருங்க சப்ஜெக்ட் அதே செஞ்சு அந்த மாதிரி நினைக்கிறதே தப்புன்னு வந்துருத்தா உங்களுக்கு. சகுன பிரச்சனை உங்களுக்கு கிடைச்சிருது, கண்டினியூ பண்ணுங்கன்ட்டார். உடனே அதை கண்டினியூ பண்ணேன். ம். கண்டினியூ பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் கிழக்கு பருவம். ரொம்ப சூப்பராக வந்தது. அந்த ஒரே என்ன பண்ணாங்க, நம்ம கிழக்கு வந்து அந்த வரம் பதிப்பகத்தில் வரும், ஓ, கீத கோவிந்தம். கீத கோவிந்தம். வெரி குட், எக்ஸலண்ட். இந்த புக்குக்கு இது முன்னுரையில தான் இந்த பதிவு பண்ணியிருக்கல இதை பத்தி. எல்லாம் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக வெரி பண்ணியிருக்கேன், குட், ஃபுல்லாக எக்ஸலண்ட். சொல்லியிருக்கேன். அது எப்படி எழுதுனேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கு அப்புறம் தான் பார்த்தா எனக்கு வந்து நான் எழுதின கவிதையை இதுக்கு, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக இது வருதுன்னு முடியலன்னு சொன்னாங்க, நானே பசமாக போட்டேன். ஆமா. மொழியாக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொகுதியில் கீத அஷ்டபதி அத்தனையும் சான்ஸ்கிரிட், அதுக்கப்புறம் அதுக்கு என்னுடைய தமிழாக்கம், தமிழாக்கத்துக்கு உரை, இந்த மாதிரி வர்ற மாதிரி அந்த மாதிரி புஸ்தகம் போட்டேன். இது பம்பாயில் நடந்தது. கடைசியில் பம்பாயில் இருந்தபோது எல்லா தமிழ் அங்கே அங்கே இங்கே எங்கள் தமிழ்ச்சங்கத்தில் எந்த கவியரங்க நடந்தாலும் என்னை தான் கூப்பிடுவாங்க தலைமைக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பேரெல்லாம் கிடைச்சதுங்க. அங்கே இருந்துட்டு 5 வருஷம் கழித்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கு ஓகே. அப்புறம் தான் நமக்கு தெரியும், வாவேசுக்கு தெரியும், நாங்கள்லாம் எத்தனை கவிதை பட்டி மண்டபம், எத்தனை கவியரங்கம். நிறைய பா. அது வந்து நிச்சயமா அது வந்து அது சொல்றதுக்கு வேற ஒரு இடம் தான் போகணும். அதை நீங்களும் அது நானும் சொல்ல போறது பேசிக்கிறது இல்லை, அதுக்குள்ள நான் போகவே போறது இங்க. இல்லை. நம்ம எனக்கு என்னன்னா கானூர் இப்போ வந்து விஷயம்லாம் சொல்ல ஆமா, ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க. இப்போ வந்து ஆமா அது நம்ம 2 பேருமே ஒரு நாள் உட்காந்து தனியா நேர்காணல் இல்ல மாத்தி மாத்தி பேசுற மாதிரி ஒரு அரங்கத்தை ஏற்படுத்திக்கலாம். ஆமா. ஆனா அந்த கானூர் அற்புதமான விஷயம். அது எங்கேயாவது பதிவு பண்ணீங்க ஞாபகப்படுத்திட்டு புக்காவது நம்ம போடணும். ரவி ஒண்ணு இருக்கான் தெரியுமோ, என்ன தவம் செய்தேன் ஆ, ஆ. அப்படின்ட்டு. நம்ம பாரதி கலை கவிஞர்கள் அது எல்லாரும் பார்த்துருக்கேன் நான். விஸ்வநாதன் எல்லாம் மீவி எல்லாரையும் சேர்த்து அவன் நோயிருக்கான். அது மாதிரி நம்ம வந்து வி ஷுட் பிரிங் பேக் தட். இப்போ நீங்க உங்களுக்கு விசா கிடைச்சிருச்சு சார், அமெரிக்கா விசா. இனிமே அடுத்தது ஆமா, அப்புறம் என் பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆமா. ஆச்சு. சரி, அமெரிக்காவுக்கு போகணும். கவிதா எப்படி கல்யாணமாயி உடனே போயிட்டாளா கவிதா ஆமா, அமெரிக்கா எப்போ அவளுக்கு இவளுக்கு 96ல் பொண்ணுக்கு ஆச்சு, பையனுக்கு 98ல். பொண்ணுக்கு ஆன உடனே நான் பையனுக்கு ஆன உடனே வந்துட்டேன். இல்ல கவிதா இப்ப முதல்ல அமெரிக்கா போனா, ராகவன் போனா? கவிதா தான். கவிதா, ஓகே. கவிதா போனா, அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன இந்த விசிட்டர் விசா தான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே வந்தேன்.
அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு 6 மாதம் அப்படி இருந்து பண்ணிட்டு இருந்தப்ப அப்போ எப்படின்னா அங்கே இருந்து என்னன்னா அலாஸ்காவுக்கு போனோம். ஓ, இது பனிப்பாறைகள் எண்டு அப்படியே பாறை எல்லாம் நிக்கிற இடம் தானே, கோல்டஸ்ட் ஏரியா அலாஸ்காவுக்கு அலாஸ்கா. வந்து அதுக்கு நார்மலாக சொல்லுவாங்க, நீ அலாஸ்காவுக்கு 60 வயசுக்கு முன்னால் போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எழுதியிருக்கான். என்ன காரணம், நீ அலாஸ்காவுக்கு போய் அந்த அழகையெல்லாம் பார்த்துட்டியானா உலகத்தில் வேற எந்த அழகையும் உன்னால் ரசிக்க முடியாது. அவ்வளவு அழகு அது. அதனால வந்து உனக்கு பின்னால போ, 60 வயசுக்கு மேலே போய் பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு முன்னால மற்றதெல்லாம் பார்த்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அலாஸ்காவுக்கு போன்னு சொல்லிவிட்டாரு. அலாஸ்கா அழகுன்னா ஒரு அழகு. அதில் ஒரு இன்னொன்று என்னன்னா, அந்த அலாஸ்காவில் நீங்கள் அரோரா போரியாலிஸ்னு ஒன்று, ம். வடக்கு ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அதாவது என்ன ஆகுனா ராத்திரி நேரத்தில் ஒரு இது திரைச்சீலை மாதிரி வண்ணச் சீலைகள் அப்படியே படபட படபட படன்னு அடிச்சுக்கும். ம். இந்த இதை பாரதி வந்து சோதிச்சூரைன்னு சொல்லி ஒரு பேர்ல சொல்லியிருக்கிறான். ஓ, சோதிச்சூரைன்னு சொல்லிவிட்டு பாரதி சொன்ன வார்த்தை. அந்த சூறை. சோதிச்சூரைங்கிற அந்த வார்த்தையே பயன்படுத்தி இந்த அலாஸ்காவுடைய வந்து ஒரு 2 ஸ்டான்ஸா மாத்திரம் சொல்றேன் உங்களுக்கு. அது எப்படி அடிக்குன்னு. அடித்தது ஜோதிச்சூரை, அடர்ந்தது வண்ணக்கூத்து, நடித்தது மேலும் கீழும், நகர்ந்தது பாய்ந்து பாய்ந்து, துடித்தது வீழ்ந்தெழுந்து துவண்டது, ஒன்றின் மேல் ஒன்று இடித்தது, நெஞ்சமெல்லாம் இனித்தது வண்ணக் கொள்ளை. சபாஷ். ஒடிந்தது, பின்னர் சற்றே ஒசிந்தது, பாதி வானில் படிந்தது, விட்டு விட்டு பறந்தது, வண்ணத் அடே, தூளாய் பொடிந்தது, கிடந்துருண்டு புரண்டது, பின்னர் ஆடி வடிந்தது, வடிந்த போதே வளர்ந்தது விந்தை விந்தை. கட்டிய வண்ணச்சேலை காற்றிலே சார் பறப்பது சார் போல் அருமை பச்சையாய் சார். சார் மின்னல் வடிந்த மாறி பளிச்சென வெடிப்பதைப் போல் வட்டிலில் இயற்கை எண்ணெய் வைத்துள்ள வண்ணமெல்லாம் கொட்டியே விட்டதைப் போல் குதித்தது வடக்கு தீபம். இப்படி அந்த இது படிங்க, வடிந்த போதே வளர்ந்தது படிங்க, ரொம்ப அருமையான இடம். வடிந்த போதே வளர்ந்தது. பொடிந்தது, கிடந்துருண்டு புரண்டது, பின்னர் ஆடி வடிந்தது, வடிந்த போதே வளர்ந்தது விந்தை விந்தை. சபாஷ். அது எப்படி நீங்க அதை வியூ பண்ணது? வடிந்த போதே வளர்ந்ததுங்கிறது வந்து அதாவது அது கொஞ்சம் அப்படியே அந்த அது கீழே வந்து இறங்கும், என்ன ஆகும்னா கொஞ்சம் குறையும். அதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொன்று அப்படியே வளர்ந்துட்டு போகும். வளர்ந்து போகும். ஆடி அருமை ஏன்னா அருமை கீழைக்கு வந்து மேலே ஆடுதோ இல்லையா. அருமை அருமையான கீழே வர்ற வார்த்தைகள். போது வடிந்தது, மேலே போற போது வளர்ந்தது. அது மாதிரி ஒடிந்தது ஒசிந்தது. ஆமா. அழகு. அதாவது ஒடிந்தது, ஒடியத்துல பின்னர் சற்றே ஒசியதுல இருக்கக்கூடிய ஒசிந்தது, நயம். பாதிவானில் படிந்தது, விட்டு ஆ, விட்டு பறந்தது, வண்ணத்தூளாய் பொடிந்தது, கிடந்துருண்டு புரண்டது, அருமை அருமை பலே. பின்னர் ஆடி வடிந்தது, வடிந்த போதே வளர்ந்தது என்று தாவிடும் ஓர்வால் மஞ்சள் தடவிடும் ஓர்வால் வானை நீவிடும் ஓர்வால் செம்மை நிகழ்த்திடும் ஓர்வால் பச்சை தூவிடும் ஓர்வால் ஜோதி சுடரினை அள்ளிக்கொள்ளென்று ஏவிடும் ஓர்வால் அந்த இன்பத்தை என்ன சொல்ல அப்படின்னு நிச்சயமா சொல்லிட்டு அருமை. அந்த அந்த புக்கு காட்டுங்க, தலைப்பு, டைட்டில், அந்த புக்கோட ஜாக்கெட் காட்டுங்க. இங்க தெரியும். ஏன் இந்த மாட்டுப் பொங்கல்னு. ஏன் இந்த மாட்டு பொங்கல்? ஓகே. அது வந்து ஒரு இயற்கை கவிதைகள் எல்லாம் சேர்த்து தொகுத்து மணிமேகலை பிரசனம் போட்டிருக்காங்க. ஓ, உங்களுடைய அந்த இது கவி பெட்டகத்துல இல்லையா? அது இருக்கா? கவிப்பட்ட கதை நம்ம தான் இயற்கை கவிதைகள் 450 பக்கம் தனியா வச்சிருக்கேன். இன்னும் தான் போட இன்னும் போறேன். போடல. நான் பார்த்து அதுல பார்த்தா ஞாபகம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 4 பார்த்துருக்கேன். 4 இருக்கு. கவிதை இது வந்து எனக்கு தெரிஞ்ச அதாவது மரபு சமுதாய கவிதையில சமுதாய கவிதை, இறை கவிதை, மொழியாக்கம், அப்புறம் நீள் கவிதைகள் 2 பக்கத்துக்கு மேல போற கவிதைகள். இல்ல, இந்த இது போல உங்கள் மாதிரி கவி பெட்டகம்னு இவ்வளவு பெரிய வால்யூம்ஸ் மரபு கவிதையில யாரும் போட்டதில்லை எனக்கு தெரிஞ்சு. இவ்வளவு பக்கம் யாரும் போட்டதாக எனக்கு தெரியல. மேக்சிமம் ஏன்னா ஒவ்வொன்றும் கவி 450 பக்கம். ஆமா, ஒவ்வொன்றும் 450 இருக்கு. பக்கம். எங்கிட்ட இருக்கு. ரொம்ப அதுல பார்த்தா அந்த மாட்டு பொங்கல் வரலையேன்னு நினைச்சேன். இது நீங்க 4 இப்போ 5வது பெட்டகம் வர இருக்கா? 5வது வருது. ஓ, இயற்கை, அதாவது அஹ், இன்னும் இளசாய்ன்னு தலைப்புல வரப்போகுது. நீங்க இவர் சுந்தரராஜனுடைய அனுமதியோட சொல்றேன். 5வது பெட்டகம் வந்துன்னா புவிகத்தினுடைய ஆர்கனைசேஷன்ல சென்னையில இதை கொடுத்துட்றேன். வெளியிடலாம். புவிகம் விளையாடலாம். மூலமா நீங்க வெளியிடணும் நிச்சயமா. இன்னும் 2 இருக்கு எனக்கு. ஏன்னா ஆ, வரலாறு இது வந்து தடம் பதித்த சான்றோர்கள்னு ஒரு அதுவும் 450 பக்கம் இருக்கு. இயற்கையும் ஒரு 450 பக்கம் இருக்கு. ஸோ இது 2 இப்போ எக்ஸலன்ட். நான் வெளியிட்டு ஆகணும். அதை வந்து நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். இறையாறுர் நிச்சயமா போட்டு நிச்சயமா. வெல்கம் சுந்தரராஜன் சாருடைய. இறையாறுர் போட்டு கொடுத்தா. அங்கே கை காமிச்சிட்டார். ஆமா. ரைட்டு.
இப்ப அதுக்கப்புறம் சந்த வசந்தம் வேகமாகவே ஓடுறோம் இப்போ. சந்த இன்னும் வசந்தம் எவ்வளவு நேரம் சொல்லுங்க, அது இருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்த வசந்த நண்பர்கள்லாம் கூட இருக்காங்க இங்க. ஆமா. புதுசா சேர்ந்த சுதா எல்லாம் இருக்கா, வேதம் பொண்ணு, ஷீ இஸ் தேர், சுதா. சோ அதனால சந்த வசந்தம் எப்படி, அது அந்த குரூப் எப்படி? நானும் ஆஃப்கோர்ஸ் ஆரம்பத்துல நானும் இருக்கேன், பட் நீங்க சொல்லுங்க அதை. இல்ல, சந்த வசந்தம் ஆரம்பிச்சதுக்கு யாரு காரணம்னா வேதம். ஆமா. வரலாறுல வேதம் புதுமை பதிவே செய். பதிவே பண்ணிருக்கு. ஏன்னா அப்ப அகத்தியம் சொல்லிவிட்டு ஒரு இவர் ஜேபி, டாக்டர் ஜேபி தெரியும். ஜெயபாரதி ஆமா. அவர் நடத்திட்டு இருந்த ஒரு இயக்கம் இருந்தது. அதுல ஹரிகிருஷ்ணன் தான் என்ன வந்து இந்த மின்வலைக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஃபோரம் ஹப்னு அப்போ ஒன்று இருந்தது. அதில் ஹரிகிருஷ்ணன் சேர்த்து விட்டார். அதே ஹரிகிருஷ்ணன் தான் அகத்தியத்திலேயே என்னை சேர்த்து விட்டு அங்கே மரபுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது சார், நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு கொண்டு சேர்த்து விட்டவர். அப்போ அகத்தியத்தில் என்னெல்லாமோ பேசுவாங்க. கவிதை போட்டால் அதுக்கு யாரும் அதிகமாக பின்னூட்டம் கொடுக்க மாட்டாங்க. உடனே வேதம் ஒரு தரம் கோவப்பட்டு எழுதிவிட்டார். நான் கவிதையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறேன், நீங்கள் வந்து யாருமே இது பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி. உடனே ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம கவிதைக்கு ஒரு ஆரம்பிச்சலாம். ஒரு தளத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கவிதைக்குன்னே சந்த வசந்தத்தை ஆரம்பிச்சேன். 7 நவம்பர் 2001 அப்போ ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பிச்சு இந்த மாதிரி கவிதைக்காக நடக்கக்கூடிய இதை வந்து இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியது சந்த வசந்தம் ஒன்று தான். 25 வாழ்த்துக்கள் சார், வருஷமா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 25 வருஷமா அது நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி கேட்கிற எல்லாரும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும், இலந்தையுடைய ஹை பாயிண்ட் நான் நினைக்கிறது, என்னுடைய 50 ஆண்டு கால நண்பர் அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு என்ன அப்படின்னா, சந்த வசந்தம் மூலமாக, இணைய வழி மூலமாக பல இளைஞர்களையும் பல தமிழ் மாணவர்களையும் உருவாக்கி இருக்கிறார். நல்ல அருமையான இலக்கணத்துல மரபு வழி கவிதைகளை இன்னும் பின்பற்றக்கூடிய ஒரு பரம்பரை உருவாக்கிறார். அதுக்கு வேண்டி குவிதன் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க, இந்த மரபு வாழ்க என்பதை நம்ம வாழ்த்துக்கிறோம். இலந்தே சொல்லுங்க சார். சார் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு நமக்கு? இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு சார். 5 நிமிஷம் இருக்கா சார்? அதுக்குள்ள முடிச்சிடலாம், நம்ம பண்ணிடலாம். சந்த வசந்தத்தில் ரொம்ப முக்கியமாக முதல்ல சேர்ந்த உடனே ஆரம்பத்தில் சேர்ந்தவர்கள் இவர் வேதம். முதல் இடுகை நாம் போட்டார், 2வது இடுகை வேதம் போட்டார் சந்த வசந்தத்தில். அப்போ வந்து அனந்த், பசுபதி, ராஜரங்கன், ஹரிகிருஷ்ணன், வாவேசு. வாவேசு கொஞ்சம் பின்னால சேர்ந்தார். கொஞ்சம் பின்னாடி வந்த. கரெக்ட். முதல்ல இவங்கெல்லாம் முன்னால சேர்ந்தாங்க. சேர்ந்து ரொம்ப அதில் சந்த வசந்தத்தில் நான் கொடுத்த முதல் நிபந்தனை என்னன்னா, சந்த வசந்தத்தில் பெரியவங்க, சின்னவங்க, மூத்தவங்க, அதாவது முன்னால இருந்தவங்க, பின்னால எழுத ஆரம்பிச்சவங்க, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பல பல எல்லாருமே ஒண்ணு. யாருடைய கவிதையையும் யாரும் குறை இருந்தா சொல்லலாம், சுட்டி காட்டலாம். இதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் சந்த வசந்தத்தில் உறுப்பினர்களாக சேரலாம் என்று அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கொண்டா. ஆனா கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த கண்டிஷன்னால தான், அந்த நிபந்தனையால தான் சந்த வசந்தம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நிச்சயமா. ஏன் ஹரிகிருஷ்ணன் இன்டராக்ஷன் எல்லாம் நிறைய தெரியும். ஆமா, நிறைய வர்ற கோபத்தை பார்க்கணும். அப்ப ஹரிகிருஷ்ணன், புகாரி, நான் கணேசன் இவங்கெல்லாம் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. அதுங்க எனக்கு வேலை நிறைய வந்து சமாதானப்படுத்துறது தான். ஆனா எல்லாரும் விரும்புனாங்க அந்த இதை. ஆனா ரொம்ப, அதாவது எனக்கு தெரிஞ்சு இணையத்துல சந்த வசந்தத்துல இருக்கிற மாதிரி நாகரிகமான மறுப்பு, நாகரிகமான உரையாடல், பின்னூட்டங்கள் வேற எதுலயும் வரல. இன்னைக்கும் சார் நண்பர்களே, இன்னைக்கும் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இணையவழியில இருக்கு பல பதிவுகள், பின்னூட்டங்கள் பார்க்கும்போது அருமையா இருக்கு. அது சொல்லுங்க மேல. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து சந்த வசந்தத்துல கவிதைக்காகவே ஆரம்பிச்சோம். முதல்ல மரபு கவிதைக்கேன்னு மட்டும்தான் ஆரம்பிச்சாது. அப்புறம் பின்னால சில பேர் புது கவிதையை நன்றாகவே எழுதினார். அதுல வந்து இந்த புகாரி, சேவியர், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா எழுதினாங்க. புகாரி வந்து ஞாபகம், சந்த வசந்தம் மூலமா அறிமுகமாகி புகாரி தன்னுடைய மகளை எல்லாம் அழைத்து கொண்டு சென்னையில வந்து மீட் பண்ணார். அதாவது சந்த வசந்தத்துடைய, ஆமா, அப்ப அமெரிக்கால இருந்து புகாரி வந்த போது he met me personally. அவ்வளவு அற்புதம். அதுக்கு ஒரே காரணம் சந்த வசந்தம் என்ற பாலம். அதுதான். அதுல எப்போ கவிதை சந்த வசந்தத்துல வந்து இருந்து நான் வந்து எழுதுங்கன்னா ரொம்ப அற்புதமா. அதனாலதான் அப்பதான் பார்த்தேன், சந்த வசந்தத்துல கவியரங்கம் நடத்த வேண்டும் என்று சொல்லி கவியரங்கத்தை தொடங்கணும்.
2002ல் முதல் கவியரங்கம், இணைய கவியரங்கம் நடத்துனது அங்க. இப்போ 62 கவியரங்கம் முடிச்சிருக்கோம். முதல் கவியரங்க தலைப்பு ஞாபகம் இருக்கா? எனக்குள் ஒரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லாத இருக்கு, அதனால தான் கேக்குறேன். எனக்குள் ஒரு. எனக்குள் ஆமா. ஒரு தலைப்பு. முதல் கவியரங்கத்துக்கு தலைவர் சார் வேதம். சார், அதான் அதாவது பெரிய வேதத்துக்கு ஞாபகம் ரிஷிகளுக்கெல்லாம் இருக்குமா சொல்லுவோம் அந்த இல்லையான்னு தெரியல காலத்துல, எனக்கு. இல்ல புராணங்கள்ல சொல்ல பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் கோவம் வந்து வச்சுங்க நல்லது நடக்கும். துர்வாசர் சபிச்சானா அது ஒரு பெரிய அது மாதிரி நம்ம வேதம் இருக்காரு, சாதாரண கோவம் வராது அவ்வளவு சீக்கிரம். அவர் கோவம் ஒன்று போடான்ட்டானா அது ஒரு பெரிய விஷயமாயிடும். ஆமா சுதா, எங்களுடைய வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் உங்க அப்பாட்ட சொல்ல நிச்சயமா. வேதத்துடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி இன்னொரு நாள் நம்ம நிச்சயம் பேசி ஆனோம். அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். வேதத்தோடய நம்ம வந்து குவியத்தில் நம்ம பேச இருக்கிறோம். சொல்லுங்க சார், அப்போ மேல சொல்லுங்க. கவியரங்கம் வந்து அப்போ முதல் கவியரங்கம் வந்து எனக்குள் ஒருங்கிற தலைப்புல. அப்போ அதுக்கப்புறம் மாசம் நடத்திட்டு இருந்தோம். அதில் வந்து அந்த கவியரங்கத்தை எனக்கு வந்து இந்த மாதிரி எழுதத்தான் தெரியுமே தவிர ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தெரியாது. இப்பவும் என்னுடைய கவிதைகளை வந்து இப்போ அத்தனையுமே நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேனான்னு என்னால் சொல்ல முடியாது. தெரியாது. அது சில பேர்ட்டேருந்து கற்றுக்கணும். நம்ம சிவா மாதிரி ஆட்கிட்டேருந்து எப்படி ஆமா. நம்ம எழுதுறத வந்து எப்படி கரெக்டாக அந்த கோடிஃபை பண்ணி சார், நம்ம சிவசிவா வந்து ஞான சம்பந்தருடைய மறுபிறவி சார். நீங்க அவரோட கம்பேர் பண்ண முடியாது. அவர் வந்து அவர் இதெல்லாம் மாதிரி அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி அதெல்லாம் போடுறது இருக்கே, எனக்கு அந்த வந்து என்னவோ அந்த பழக்கம் இல்லாமலே போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து, 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 பார்த்து சேர்த்து அப்புறம் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இதுல இப்ப சந்த வசந்தத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி பசுபதி அத காப்பாத்துனார். பசுபதி பண்டார். பசுபதி வந்து சந்தவசனத்தில் நடந்த ஒவ்வொரு கவியரங்கத்தையும் தொகுத்து, அத போட்டு, அவரே இலக்கண நேசன்னு எழுதுவாரு. இலக்கணம் கொடுத்து. அது சந்தவசந்தம் செய்த இன்னொரு ஒரு பெரிய தொண்டு என்னன்னா, இலக்கியத்துல நீங்க என்ன சந்தேகம் வேணுமானாலும் சந்தவசந்தத்துல எழுப்பலாம். கேட்கலாம். அது கவிதையை பற்றி மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்ல. இத பத்தி இலக்கியத்துல என்ன ஒரு தகவல் சந்தேகம்? சொல்றேன் சார். அதுக்குன்னு இது ஓர் ஐயம்னு ஆரம்பிப்பாங்க. இந்த தலைப்பையே குருவே ஒரு ஐயம் அப்படின்னு எழுதுவாரு சிவசிவாக்கு இந்த தங்கவேல் சொல்ற போது. இல்ல, இது அப்படியே அது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லும்போது ஒரு தகவல் ஐயம். சொல்றேன் சார். இலந்தை இந்த இவர் இலந்தை இன்னொரு சிங்கப்பூர் இருக்காரு ஏகேவி. அவர் ம். வந்து ஒரு ஐயம் சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்பார். இல்ல, இது அத்தனை கரெக்ட். ஆ? இல்ல இது கரெக்ட். இல்ல, இன்னொரு செய்தி என்னன்னா, நம்ம பாரதியுடைய கொள்ளு பேரன் இருக்கானே, கொள்ளுக்கு எள்ளு பேரன் இருக்கானே, நிரஞ்சன். நிரஞ்சன் அவனும் கேட்பான். அவன் வந்து பாரதிய பத்திய சந்தேகத்தையே நம்ம சந்தோஷத்தை கேட்பான். அதுக்கு சொல்ல சந்தோஷத்தை தான் வரேன். கேட்பான். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இந்த பாப்புலர் ரைட் அப் டு தட் ஜெனரேஷன். அதுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து வினாடி வினா அப்படின்னு சொல்லி அது வினாடி வினா இல்ல, வினா விடை அப்படின்னு வினா விடை. சொல்லிட்டு இந்த இடுகைகள் எல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன் நான். இதை வந்து ஒரு புத்தகமாக போட வேண்டும். சந்தவசந்தத்தில் வினா விடைன்னு. ஆனா சில இது அதாவது எப்படி இதற்கெல்லாம் பதில் சொன்னார்கள் என்று நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக பதில். அதுவும் ஹரிகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் ராமாயணத்தை பற்றியோ மகாபாரதத்தை ஆமா. பற்றியோ ஹரிகிருஷ்ணன் சொல்றது. சார், அதே இவர் மாதிரி தேவ் எல்லாருமே இருந்தாரு. தேவ் பேராசிரியர் அனந்த் தேவ் யார் அவர்கள். சார்? தேவ் அனந்த். அனந்த் அப்புறம் கணேசனும் நிறைய எழுதுவார். கணேசனும் கணேசனும் நிறைய நிறைய கொடுத்திருக்கார். ஆனா முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் தகராறுலாம் வந்தது. அதுக்கப்புறம் சரியா போச்சு. எழுதுவார். அவரும் நிறைய கொடுத்திருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷனும் அதிகம். அவர் தான் சந்தவசந்தத்தை யாஹூல இருந்து கூகுளுக்கு கொண்டு வந்தவர். ஆமா, கூகுள் கொண்டு அவரும் வந்தாரு. தியாகராஜனும். தியாகராஜன். மறந்து தியாகராஜன் தான் போயிடுமா, எல்லாமே தியாகராஜன் இஸ் ஆரம்பத்திலே பண்ணி வச்சிருக்கார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் வெரி வெரி கான்ட்ரிபியூஷன் மச். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த மாதிரி சார், கவியரங்குல கவிதையில வந்து கவிதை பட்டிமன்றம் எப்போ ஆரம்பிச்சல் ஃபர்ஸ்ட்? கவிதை பட்டிமன்றமும் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஒரு ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டோம். கவிதை பட் இது பட்டிமன்றம், இது ஞாபகம் கவிதைக்கு இருக்கா உங்களுக்கு? நம்ம பண்ண கவிதை பட்டிமன்றம் சென்னையில முதல் கவிதை பட்டிமன்றத்துக்கு என்னுடைய தலைமை தான். ஞாபகம் இருக்கா? இளந்தவன் வீட்டுல ஆ, முதல் கவிதை பட்டிமன்றம். சீரிய பொழுது இரவா பகலா? நான் கலந்துட்டு இருக்கேனே. சீரிய பொழுது இரவா பகலா? ஒரு பக்கம் நீங்க, ஒரு பக்கம் இளந்தேவன், நான் தான் பகல் நடுவர். பகலுக்கு நான் தான் தலைவர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கு நீங்க பகல், இளந்தேவன் இரவு. இரவு. தூள் கிளம்புறது. கடைசியில நான் நடுவரா இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன தீர்ப்பு கொடுத்தேன்னா, மாலை தான் நல்லதுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டேன். இரவும் இல்ல, பகலும் இல்ல, மாலை. நிறைய அந்த ஞாபகம் இருக்கு. சோ கவி இதுல வந்து பட்டிமன்றம், கவிதை பட்டிமன்றம் எந்த கவிதை வருஷம் ஆரம்பிச்சது? வளர்ச்சிக்கு தேவை கற்பனையா கருத்தா அப்படின்னு முதல் முதல் ஓகே. கவியா இருக்குது. அப்புறம் நிறைய கவிதை பட்டிமன்றமும் ஒரு 10வது நடத்தியிருப்போம். அப்புறம் தொடர் பட்டிமன்றம்னு ஒன்று பண்ணோம். அதாவது மனித வாழ்க்கையை சிறக்க தேவை உழைப்பு, தன்னம்பிக்கை, இப்படி இந்த மாதிரி ஒரு 10 கொடுத்து இந்த 10 பற்றியும் வந்து தனித்தனியாக ஒருத்தர் பேசி அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ
ஸோ சார் விரைவா விரைவா கொஞ்சம் டைம் இல்ல. இந்த விருதை பத்தி சொல்லுங்க. சந்த வசந்தம் ஆரம்பித்த அப்புறம் சந்த விருது. வசந்தத்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு ஏற்கனவே விருது வாங்காதவர்கள், விருது வாங்குறவர்களுக்கு எப்படியோ அட்லீஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. இங்க திறமை இருக்கு, மற்ற இடத்துல கொடுக்கல, நோ வாங்கல, அந்த மாதிரி ரெக்கக்னிஷன், ஒரு நோ ரெக்கக்னிஷன். நிலைமை இருக்கிறவங்களுக்கு சந்த வசந்தம் ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஹரிகிருஷ்ணனுக்கு கொடுத்தோம். கரெக்ட். முதல்ல ஹரிகிருஷ்ணனுக்கு வந்து சந்த வசந்தத்துல இருந்து கவி அந்த பெரும் விருது பேர் யாரு சஜஸ்ட் பண்ணா? கவி நான் பெரும். தான் ரொம்ப அருமை. நான் தான் இதுல என்னன்னா, ஹரிகிருஷ்ணன் இன்னைக்கும் அவருடைய இணையதளத்துல அந்த ஆமா. அந்த கவிப்பெருஞ்சுடர்ங்கிற விருதை பயன்படுத்துறார். நான் யாராருக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா பேரு? ஹரிகிருஷ்ணன், அப்புறம் ஹரிகிருஷ்ணன், ரெண்டாவது வந்து தியாகராஜன். தியாகராஜன், ஆமா. புலவர் அதுக்கப்புறம் ராம், அப்புறம் வந்து பசுபதி, அனந்த், வேதம், வேதம், அப்புறம் அப்புறம் புலவர் ரமணி, இவர் ராமூர்த்தி, ராமமூர்த்தி. ரமணி ராம், ரமணி குரு இஸ் ஆமா. கிரேட். அவரையும் மிஸ் பண்றோம் இப்போ. ஆமா, அவர் ரமணி வந்து ரமணிய சங்க வசந்தத்துக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆரம்பத்துல பண்ணியிருக்காரு. கொஞ்சம் தகராறுலாம் பண்ணிட்டு இருந்தார். அதாவது நான் வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கிற போது அவர் உள்ள புகுந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு தனி இழை தரேன், அதுல சொல்லுங்க. நான் சொல்றதுல புகுந்துண்டு அடுத்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அதெல்லாம் முதல்ல நீங்க சொல்லக்கூடாது. அது வந்து இக்கட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சார் பாருங்க, எழுதி இப்போ அடே, யாப்போருக்கு புத்தகமே போட்டிருக்காரு. பண்ணியிருக்கல. அதாவது சார், நான் நினைக்கிறேன் ஹரிகிருஷ்ணன், நம்ம ரமணி போன்றவர்கள்லாம் இந்த எழுத்துல என்னத்த கோவத்தை காட்டுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் அவ்வளோ சாஃப்ட். இதுலதான் எழுத்துலதான் வந்து பின்னூட்டத்துல தான் கோவத்தை காமிப்பாங்க ஒழிய நேர்ல வந்து ரொம்ப சாஃப்டான ஆளுங்க. அதிர்ந்து கூட அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. தமிழ் இதிலேயே இலக்கியத்திலேயே சித்திரகவிக்குன்னு கவியரங்கம் நடத்தினது சந்தவசனத்தில் தான். சார், இவர் நம்ம பின்னூட்டத்துல வரதராஜன் போடுறார். கரெக்ட். நானும் சொல்ல விருது வாங்கியவர்னு சொல்லக்கூடாது. வாங்கியவர் கொட்டேஷன் இப்படி போட்டிருக்காரு. விருது வாங்கியவர்களை கொடுக்கப்பட்டவர்கள். கொடுக்கப்பட்டவர்னு மாத்திக்கணும். தேங்க்யூ ஏகேவி சார். அது அவர் அது சொல்லல. கரெக்டா? அவர் ரொம்ப நாகரிகமா என்ன பண்ணார், வாங்கியவர்னு கொட்டேஷன்ல போட்டார் மேற்கோள் குறிக்குள்ள. நமக்கு புரிஞ்சு போச்சு. அதனால அவர் இது அவர் வரதராஜனுடைய கான்ட்ரிபியூஷனும் சந்தவசனத்தில் தான். நிறைய கேள்வி நிச்சயமா கேட்டவர் நிச்சயமா அவர் தான். நிறைய ஐயம் எழுப்பியவர். ஐயம் எழுப்பியார். ஆமா, ஐயம் ஐயர். எழுப்பியவர் வரதராஜன் தான். எல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன் நான். அது அடுத்து சந்தவசனத்துல இருந்து புஸ்தகமா போட போறோம். எல்லா எல்லாம் ஐயங்களுக்கும் தீர்வு கொடுத்து போட்டுருங்க இந்த புஸ்தகத்தை. சார், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் சார். சித்திரகவி, மிரைப்பா, இதுக்கெல்லாம் கவியரங்கம் நடத்தினது சந்தவசனத்துல மட்டும்தான், வேற எங்கேயுமே நடத்தல. சித்திரக்கவி பப்ளிகேஷன் இருக்கா? அது பப்ளிஷ் பண்றீங்களா? சித்திரகவியா? ம். ஏதாவது ஒரு பக்கத்தை சந்தவசனம் காட்டுங்க. வெளியிட்டு இருக்கிறது. அது ஏதாவது ஒரு பக்கம் இது தெரியல. இந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒன்று காட்டுங்க அப்படி. இந்த மாதிரியா? ஓகே, வெரி குட். நிறைய போட்டிருக்கோம். சித்திரகவியும் மிரைப்பாவும் சேர்த்து நிறைய இதெல்லாம். இந்த சித்திரக்கவி எங்க சார், எதுல எங்க கிடைக்கும் சார் இது? யாராவது எது நண்பர்கள் வாங்கணும்? சித்திரகவி நம்ம தான் போட்டோம். சந்தவசனத்தினுடைய I see. வெளியீடு தான் அது. இல்ல, அது சித்திரக்கவி வந்து இப்ப வித்தியாசமா இவன்ட்ட இருக்கு. நம்ம விவேக் இருக்கு, விவேக் பாரதிட்ட. நான் விவேக் பாரதியோட இது நம்ம யாரை கேட்டா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். விவேக் பாரதிக்கு நான் கான்டாக்ட் பண்றேன். ஏன்னா சித்திரக்கவினா மரபு கவிதையில வித்தியாசமா இருக்கிறதுனால அதை படிக்கிறதுக்கு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்றேன், அதாவது உங்களுக்கு வேணும்னா சித்திரகவியில குவியத்தை நார்மலா எழுதுங்கள், நாங்க என்னெல்லாம் உண்டோ சொல்றோம். அத்தனையும் இதுல இருக்கு. ஓகே, வெரி குட். சித்திரகவி தவிர சித்திரம் இல்லாத கவி மிரைப்பான்னு பேரு. ஓ, மிரைப்பா, அதுல வந்து சித்திரம் இருக்காது. ஆனா சித்திரம் அந்த இல்லாம கட்டங்கள் ஆனா இருக்கும். விசித்திரங்கள் இருக்கும். அதனாலதான் இதுல வந்து கவிதையில் சித்திர விசித்திரங்கள்னு தலைப்பு கொடுத்திருக்கேன். ஆமா, இக்குவம் ஏகேவி சொல்றாரு. சித்திரக்கவியில பெரிய ஆளு இக்குவனம் தானே. ஆமா, இக்குவனம் இஸ் a great man. இஸ் a great man. இக்குவனம் தான் எனக்கு வந்து ஆமா, இதுக்கு ஆமா. அடிப்படை. அடிப்படை. இல்ல இஸ் a great என்னன்னா, இக்குவனம் வந்து இக்குவனம் வந்து சித்திர கவிதையை படிச்சுட்டு கடைசியில இக்குவனம் எல்லாருக்கும் சித்திர கவிதை அண்ணம் வந்தோம்னு மற்றவர்கள்லாம் எழுதி கொடுப்பார். அவர் வந்து செம்மொழி இவருக்கு கலைஞருக்கு ஒரு சித்திரை இது போட்ட உடனே அந்த விழாவில் நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு எழுதி கொடுக்கணும்னா அவர் பேர்ல அண்ணாத் பந்தம் எழுதி கொடுத்தேன். சபாஷ் அவருக்கு சபாஷ். வேற யாரும் எழுதி கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் மற்றவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுப்பார். அவருக்கு யாரு கொடுக்கறது? அதுக்காகவே அன்னபந்தத்தினுடைய ரூல்ஸ் அதெல்லாம் படிச்சுண்டு அவர் இதுலேருந்து தான் எடுத்துட்டேன். இந்த ரூல்ஸ் அவர் சொல்லலை. சொல்லாத போது நானே அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கற்றுண்டு அவருக்கு எக்ஸலன்ட்.
இக்குவனத்துக்கு சித்திரக்கவி எழுதி கொடுத்தேன். சார் அன்னபந்தம். கவிதையில மரபு கவியில உங்களை மிஞ்சி யாரு நேர்ல உங்களை நான் புகழ வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல நண்பர். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய சொல்றேன், இலந்தையை விட மரபு கவிதையில சிறந்தவர் யாரும் இல்லை என்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். அவர் கவி வேழம் என்று பெயர். கவி வேழம்னா சாதாரண இல்லை, நிச்சயமா. இன்னும் ஒரு இன்னும் 2 நிமிஷம் தான் சார் இருக்கு. ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ணிடலாம். முடிச்சிடலாம். அதுக்கு பின்னால சொல்றேன். அதாவது நீங்க இந்த இப்ப நம்ம வாராகியை பத்தி இப்ப எழுதிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமா. இந்த வாராகியை பத்தி இப்போ நிறைய எழுதிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு 2010 கேன்சர் வந்து கோலன் கேன்சர் வந்தது. ஓகே. கோலன் கேன்சர் வந்து அதை கண்டுபிடிச்சதே நான் தான். அதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் முழுக்க அதை சொல்லலை. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போது என் பையன் வேண்டின்ட்டான், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுன்னா அப்பா வந்து வாராகிக்கு அந்தாதி எழுத சொல்கிறேன், உச்சிஷ்ட கணபதிக்கு 32 பாட்டு எழுத சொல்கிறேன் அப்படின்னு வேண்டின்ட்டான். நான் வந்து என்னை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு 6 சென்டிமீட்டர் அந்த கோலனை கட் பண்ணி ஆப்ரேஷன் முடிஞ்சது. கட் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு இருக்கிற போது என்ன ஆச்சுன்னா, ஒரு எண்ட் ஆஃப் தி கோலன் ஆசன வாய்க்குள்ளே போயிடுது, இன்னொரு எண்டு இவர் கைக்குள்ளே இருக்கு. அதை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. அவங்களால வந்து அதை ஒன்றும் பண்ண முடியல, எடுக்க முடியல. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணார்னா, இதில் விழாவில் வந்து ஒரு இதை போட்டு ஓட்டை போட்டு இந்த பக்கத்தில் கையில் இருக்கக்கூடிய இந்த இதை டியூப்பை கொண்டு இங்கே நுழைச்சி வெளியில் ஒரு பையை வச்சு அதில் வந்து நம்ம இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு My God. பண்ணிடலான்னு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணிட்டு இருந்தாங்க. பையன் என்ன பண்ணியிருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னு வாராகிட்ட வேண்டியிருக்கான். என்ன ஆச்சு அந்த நேரத்தில், அந்த டாக்டருடைய அசிஸ்டண்ட்டு அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் இன்னைக்கு காலையில் தான் ஒரு அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாப்லர் மிஷின் ஒன்று கொடுத்தார். இது வந்து எதையும் வச்சு இதுக்குள்ள நுழைச்சி வெளியில் செக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துடலாம். இதை வந்து நீ தான் இப்போ ஆப்ரேஷனுக்கெல்லாம் போறியே, இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது பயன்படுமான்னு பார்த்துட்டு வான்னு இன்னைக்கு காலையில் கொடுத்தா டாக்டர். நான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே, இதை So they used it. பயன்படுத்தலாமான்னு கேட்டோன்னா அந்த ராமகிருஷ்ணன் அந்த டாக்டர் கொடுன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு எடுத்து இவ்வளோ எடுத்து தையல் போட்டாங்க. வந்துடுது. ஐயோ அடேங்கப்பா. காட். அன்னைக்கு மாத்திரம் அந்த தையல் போடாமல் இருந்திருந்தா இங்கே தான் தொங்கிட்டு இருக்கும். மை காட். ஸோ கவிதைங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம், தெய்வ அனுகிரகம் சொல்றோம். கவிதை மட்டும் இல்ல, கவிதை மூலமா தெய்வ அனுகிரகம் பெறலாம்னு உங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம நிஜமா பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அதுக்கப்புறம் தான் எதை தொடங்கினாலும் வாராகிக்குன்னு எழுத ஆரம்பித்தேன். வாராகிக்கு அந்தாதி எழுதினேன், வாராகிக்கு திருநட்சத்திர மாலை எழுதினேன், உச்சிஷ்ட கணபதிக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு 51 பாட்டு எழுதினேன். அந்த அளவுக்கு உச்சிஷ்ட கணபதிக்கு யாரும் எழுதலை. வாராகிக்கும் பெருந்தொகுதின்னு இப்போ போட்டிருக்கேன் புதுசா. ஓகே, அது காட்டுங்க. இங்கே இல்லை, அன்னைக்கு காட்டினதை உள்ள வச்சிருக்கேன். ஆனா வாராகி இந்த நிகழ்ச்சியில சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் வந்து தட்டி கொடுக்கறது நம்ம பையன் ராகவன் தான். உங்க பையன் ராகவனை தான் தட்டி கொடுப்பேன். ஏன்னா அப்பா மேல என்ன நம்பிக்கை இருந்தா, அவருடைய கவிதை மேல என்ன நம்பிக்கை இருந்தா, இதுல ஒரு 10 இது 30 அந்தாதி, அதுல ஒரு 32 பாட்டு எழுதின அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்கான். கிரேட் சார். அதாவது ஒரு ஃபேமிலி ஆஃப் பீப்புள். எனக்கு அது உங்க ஃபேமிலியை பத்தி பேசுறது நேரம் இல்லை, இருந்தாலும் இதை நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய பெண்ணுக்கு பெயர் கவிதா. அவர் மனசுலையும் கவிதை, உள்ளத்துலையும் கவிதை. வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ராகவன். இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான குடும்பம். அவருடைய பேரன் பேத்திகள் இருக்கிறார்கள். ஆகவே இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷம் இருந்தா கூட நான் முடிக்கிறதுன்னு இருக்கக்கூடாது. இல்லை நான் முடிக்கணும் இருந்தா கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் முடிக்கணும். கேன் வி ஏதாவது சொல்றல கன்க்ளூடிங் சார்? இப்போ சொல்றேன். அதாவது யாருக்கும் ஒரு பெருமை எதுன்னு சொன்னா, அந்த காலத்திலேயே மாங்குடி மருதன் என்ன பாடாத ஒழிகன்னு ஒருத்தன் சொன்னான் தெரியுமா? ஆமா ஆமா. ஒரு புலவர் வந்து தன்னை பத்தி ஒரு பாட்டு எழுதி தன்னை பத்தியோ இல்லை வந்து தன் மேலேயோ ஏதாவது எழுதுனா அதை விட பெருமை யாருக்குமே கிடையாது. கரெக்ட். இப்போ சந்த வசந்தத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, இலந்தை திருத்த சாங்கம்னு இமயமரம் எழுதியிருக்கிறார். ஓ. கிரிகாசன் ஒன்று எழுதியிருக்காரு பாருங்க, அற்புதமான பாட்டு.
இலந்தை ராமசாமி வந்து அவருக்கு படைகள் கிடையாது, அரண்மனை கிடையாது, அது கிடையாது, என்றாலும் அவர் வேந்தன் அப்படின்னு போட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ஏன் எக்ஸலண்ட். ஏன் அவருக்கு அரண்மனை எது, அவருக்கு எது, இன்னும் கவிதையிலேருந்து ஒவ்வொன்றா இது அரண்மனை இது வந்து எப்படி பாட்டு அவர் கிரிகாசன் அவரை சாகிறதுக்கு முன்னால் எழுதியிருக்கிறார் அவர். எக்ஸலண்ட். எக்ஸலண்ட். அப்புறம் சிவசூரி 3 நூல் எழுதியிருக்காரு என் பேர்ல. இக்குவனம், வெரி குட். இலந்தை 40ன்னு எழுதியிருக்கிறார். ஸோ இது ஒரு பெருமை. இதுக்கு நான் வந்து என்னுடைய பாராட்டுக்காகவோ என்னுடைய வந்து இல்ல, இதுக்காகவோ நிச்சயமா சொல்லல. சார். உங்களை பாராட்டுதுங்கிறது மரபு கவிதையை பாராட்டுவது, இலக்கியத்தை So, பாராட்டுவது. இந்த மாதிரி அதனால அது எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி தான் என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியை தந்தவர்களுக்கும் நன்றியை சொல்லி இத்தோடு இதை நம்ம பாவேசு மேற்கொண்டு பேசி நிறைவு செய்க. இல்லை, இதில் ஒன்றும் நான் அப்படியே அசந்து போய் உட்காந்துருக்கோம். இதில் வந்து எனக்கு வந்து 95% எனக்கு தெரிஞ்ச விஷயங்கிறது வேற. ஆனால் ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது இலந்தை அனுபவித்த துயர்கள், அவர் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். நடுவில் நான் இடைஞ்சல் பண்ணல. எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். இங்கே வந்து அவங்க ஒய்ஃப் இருக்கும்போது அப்பவும் தெரியும். ஏன்னா பாரதி கலைக்கழகத்தில் நாங்கள் தொடர்ந்து மீட் பண்ணிட்டு இருப்போம். இலந்தை எங்கே இருக்கார் என்னங்கிறது சாதாரணமாக இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து பிறந்து 8வது குழந்தையாக பிறந்து எட்டாத உயரத்தை எட்டி பிடித்து ஐயா, இன்றைய தினம் மரபு கவிதையினுடைய வேந்தராக, கவி வேழம் என்று சொன்னால் மிகுந்த தகுதியோடு நிற்கக்கூடியது. அந்த கவி வேழம்ங்கிறதுக்கு என்ன பெருமை தெரியுமா? அது இறைவனுக்கு சொல்லக்கூடியது. ராமனுக்கு வேந்தன் என்ன வேழம் சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த யானை மேல யாரும் ஏறவே முடியாது. யானையாக நினைக்கலன்னா ஏத்திக்காது. யானை நீங்க என் மேல ஏறிக்கடான்ட்டு கீழே தாழ்ந்து தும்பிக்கையை கொடுத்தா தான் அதை பிடிச்சு அதனுடைய காலில் வச்சு அது முதுகு மேல ஏற முடியும். அது மாதிரி இலந்தை தன் உயரத்தை மறந்து தாழ்ந்து தன்னோடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் துணை செய்து அந்த கவிதையை மேல தூக்கி உங்களெல்லாம் நம்ம கொண்டாடுறாங்க. நான் இது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வந்து அவர்கிட்ட தான் இலக்கண பிழையெல்லாம் பார்த்து கொடுங்க சார்னு சொன்னேன். அப்படி ஆரம்பித்த அந்த பழக்கம் இன்றைய தினம் இலந்தை வாழும் வரலாறாக விட்டிருக்கக்கூடிய இலந்தையை நேர்காணல் செய்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். குவிகம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை பதிவு செய்கிறது. ஒரு மிகச்சிறந்த நேர்காணல், தொடர் நேர்காணலாக 2 இது இருந்தது. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுகிறோம். அது மாதிரி அவருடைய வாராகி புத்தகம் வேண்டும் என்பவர்கள், அது போல வந்து சித்திரக்கவி எஸ்பெஷலி அது தேவைப்படுவர்கள், இதை பற்றி அவருடைய இன்னும் அவருக்கு வேண்டிய கேள்விகள் அந்த புக்கை பற்றி கேட்கணும்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் குவிகம் சார்பில், என் சார்பிலும், என்னுடைய எத்தனை கால நண்பர் அவர் பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய அனுபவம். நாம வந்து இடைவெளி அதிகமாக இருந்தா கூட இதயத்தாலே நெருங்கி இருக்கிறோம் சொல்லி இந்த அற்புதமான நேர்காணலை கண்டு கழித்த அத்தனை பேர்களுக்கும், குறிப்பா இந்த சந்தோஷம் ஆரம்பிச்ச வேதத்துடைய மகள் இருக்கிறா, ரொம்ப மகிழ்ச்சிமா. அப்பாட்ட சொல்லு, வேதத்துக்கிட்டையும் சொல்லு. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நன்றி ஓவேஸ் அவர்களே, இலந்தை அவர்களே. இந்த நேர்காணல் சென்ற வாரத்திலிருந்து போன ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் அப்படியே புல்லரிக்கும், நெஞ்சை அப்படியே மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும் உங்களுடைய வார்த்தைகள், சொற்கள், கருத்துக்கள் அத்தனையும் கவிதை மழைகள். உங்களுக்கு இலந்தை வேந்தர், இலங்கை வேந்தர் போல இலந்தை வேந்தர் என்ற பட்டமும் கவி வேழம் என்ற பட்டமும் மிகவும் பொருத்தம். எவ்வளவு தகவல்கள் இன்றைக்கு நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது குவைத்துக்கு பதிலாக ஏமனுக்கு சென்றது, பாரதி விழா நடத்தியது, ராஜபோக வாழ்க்கை நடத்தியது, பிறகு குழந்தை பாடல்கள் பாடியது, ஏமன் பற்றிய கவிதை, கணவன் மனைவி பற்றிய கவிதைகளை எழுதியது, கேசட் விடு தூது செய்தது, தொலைபேசி துறை பற்றி வில்லுப்பாட்டு பாடியது, மாவடு மகாத்மியம் செய்தது, சனி பகவான் மீது பாடல் பாடியது, நாடு கடத்தல் பிரச்சனை தீர்ந்தது, பின்னர் மும்பை வந்தது, அங்கே ஜெயதேவர் அஷ்டபதியை நீங்கள் தமிழில் அதே சத்தத்தில் மொழிபெயர்த்து உரையுடன் அமைத்தது, பின்னர் சென்னை விஜயம், சென்னை விஜயத்தில் நீங்கள் படைத்தது வேந்தர் என்ற கவி சக்கரவர்த்தியாகவே மாறிவிட்டீர்கள். நீங்க கம்பருக்கு இணையாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கவி சக்கரவர்த்தியாக சென்னையில் கோலோச்சியவர்கள் சந்த வசந்தம் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து, அதற்கு பிறகு நீங்கள் அலாஸ்கா பயணத்தை பற்றி சொன்னீர்கள். அங்கே அந்த நார்தர்ன் லைட்ஸை பற்றி பார்த்ததும் அதை பற்றி அழகான கவிதை நூலாக கொண்டு வந்தது மிகவும் அருமையான எண்ணங்கள். ஏன் இந்த மாட்டுப்பொங்கல் என்ற இயற்கை கவிதை, கவி பெட்டகங்கள், இன்னும் வரப்போகிற உங்களுடைய புத்தகங்கள், மரபு கவிக்கென்றே ஆரம்பித்த சந்த வசந்தம், இதில் எத்தனை நண்பர்கள், எங்களுக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் எல்லாம் அதில் இருக்கின்றார்கள். வேதம் பற்றி இப்படி சொன்னார்கள், சுதாராஜம் அவர்களுடைய தந்தை என்று, ஹரிகிருஷ்ணன், பசுபதி, சிவசிவா, கணேசன், தியாகராஜன்,
நமது மதிப்புக்குரிய ஏகேவி சார் இங்கேயும் வந்து இப்பொழுது இருக்கின்றார். அவர் எழுதின அந்த சாட்டில் போட்ட இத்தனை கருத்துக்கள் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, மரபு கவியில் நிறந்தை போல ஆள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சித்திர கவியில் மன்னர் எங்கள் சிங்கப்பூர் ஐயா இக்குவனம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய வருகையும் அவருடைய கருத்துக்களும் மிகவும் இதை சேர்க்கின்றது. இன்னும் ஒரே ஒரு நண்பர், எங்களுடன் இருந்த நண்பர் இப்பொழுது மறைந்து விட்டார். நமது கவிஞர் தில்லைவேந்தன் என்பவர் சந்தவசத்தில் இருந்து நிறைய உங்களிடமிருந்து நிறைய பெற்றுக்கொண்டிருப்பார். உங்களை பற்றி மிக உயர்வாக சொல்லுவார். அவர் எங்களுடைய பேங்க் ஆஃப் பரோடாவில் எங்களுடன் பணிபுரிந்தவர், குவிகத்தில் மிக இணைந்திருந்தவர். அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்றைக்கு நம்ம இல்லை. ஆனால் இலந்தையாரை பற்றி ஒரு பெரிய மாபெரும் மதிப்பை வைத்து இருந்தார் என்று அவர் நிறைய முறை எங்களிடம் சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய கவிதை பட்டிமன்றம், கவியரங்கம், எனக்குள் உரு என்ற முதல் கவியரங்கம், இப்படி எத்தனையோ விஷயங்களை அப்படியே காலப்பெட்டகத்தில் இருந்ததை அத்தனையே கொண்டு வந்து எங்கள் முன்னால் கண் முன்னால் நிறுத்தினீர்கள். அதில் எவ்வளவு த்ரில்லர் மாதிரி உங்களுடைய ஒன்னொன்னும் இந்த கோலன் கேன்சர் போவதற்காக நீங்கள் பாடிய அந்த பாடல்கள், இப்படி எத்தனை பாடல்கள், எத்தனை 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 கேட்பதற்கு மனதில் நிறைவாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது சார். நீங்கள் அப்பப்பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குவியத்திற்கு வர வேண்டும், பாவேஸ் அவர்களுடன் இணைந்து நிறைய நிகழ்ச்சிகளை தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவாக சுதாராஜம் அவர்களை ஒரு நிமிடம் பேச சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று கேட்டோம். சொல்லுங்க. நன்றி சார். நானே வந்து கேட்கணும்னு நினைச்சேன் ஒரு வாய்ப்புக்கு. என்ன சொல்ல வரேன்னா, 2020 வந்து நானும் என் கணவர் என் குழந்தை 3 பேருமே கொரோனால வந்து அவசப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம் சார். அப்போ வந்து எனக்கு வேற எதுவுமே தெரியல. அந்த சமயத்தில் ரொம்ப கடுமையான இது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் கும்பகோணத்துலேருந்து ஆம்புலன்ஸில் போயிட்டு இருந்தோம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்குமே ஒன்றுமே புரியல. ஆனாலும் அந்த படுக்கையில் இருக்கும் பொழுது இலந்தை கவிதாட்ட மட்டும், இலந்தை மாமாவோட பொண்ணுக்கிட்ட மட்டும் கான்டாக்ட் பண்ணிட்டு, எனக்கு அப்பாவோட வாராகி அந்தாதி மட்டும் நீ கொஞ்சம் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லி அதை மந்திரம் போல ஜெபிச்சுட்டு இருந்தேன். யாராகிலும் தம் அவதிகள் நீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் அது. இலந்தை மாமாவோட அந்த வாராகி பஞ்சகம் அதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு. இப்பவுமே நான் சொல்றேன், அது சத்தியம். அது வந்து வாராகியின் உத்தரவாவே அவருக்கு வந்து அந்த ஸ்லோகத்தை என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை ஒரு மந்திரம் போல நானும் என் தங்கையும் அந்த ஒரு 5 இதை வந்து அது மறக்கவும் மறக்காது. ஏன்னா எல்லாமே ஈஸியா வரும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். வாராகி பாதம் அகம் கனிந்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வரும். இப்ப டக்குன்னு சொல்ல முடியல நேரம் கருதி. அந்த ஸ்லோகங்கள் வந்து எல்லோருமே படித்து பயன்பெறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்வ சத்தியமா லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதியா இப்ப வாராகி நவராத்திரி வர வரப்போகுது நாளானிக்கு இந்த ஆடி மாச இதுல சொல்லி பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன் சார். இலங்கை மாமா வந்து எங்க வீடே வந்து ஒரு இதுதான், என்ன சொல்றது, எப்பவுமே இந்த கவிதையோட சந்தோஷங்களையும் இதையும் கேட்டு நான் ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்கேன். இலங்கை மாமாவுக்கும் பாவேஸ் மாமாவுக்கும் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள், வணக்கம். நன்றி மேடம். மிக அருமையான நிகழ்வு சார். அதாவது எந்த ஒரு அருமையான நிகழ்வு இருந்தாலும் முடிவு வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. அதுக்காகத்தான் இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டியதா இருக்கின்றது. இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்கின்றது. நிறைய விஷயங்கள் எங்களிடமிருந்து கேட்பதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அடுத்த வாரம் குவிகத்தில் பானுமதி வெங்கடேசன் அவர்கள் பேசப் போகின்றார்கள். ஒரு லைட் சப்ஜெக்ட், சமையலை பற்றி பேசப் போகிறார்கள். சமையல் என்றால் எப்படி இருக்கும் என்று எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதிலும் பானுமதி அவர்கள் அதை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அதை பற்றி சொல்ல போகிறார்கள். அதை கேட்பதற்காக நாம் அடுத்த வாரம் குவிகத்தில் இதே நிகழ்வில் வருவோம். இன்று ஒரு 10 நிமிடங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆகிவிட்டது. அதற்காக நண்பர்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்விற்கு அனைவரும் வர வேண்டும். அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கின்றேன். நாளை 13ஆம் தேதி சென்னையில் நாம் ஒரு பெரிய விழா நடத்த இருக்கின்றோம். அதாவது குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு விழா. சென்னையில் இருக்கும் நமது இப்போது நண்பர்கள் அனைவரும் அங்கு வர வேண்டும். வாவேஸ் அவர்கள் தலைமையில் குவிகம் சிவசங்கரி அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வை, அதாவது 12 பேர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற இருக்கின்றது. இதற்கு தாளாளராக இருப்பவர் சிவசங்கரி மேடம். அவர்களும் வந்து அந்த விழுவார்கள். நமது இங்கே சென்னையில் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் வர வேண்டும். மற்ற நண்பர்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதை ஜூம் மூலம் கேட்கலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் பாவேஸ் அவர்களுக்கும் இலந்தை அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.